அத்தியாயம் 1. அப்புசாமி வாசலின் இரும்பு கேட்டுக்கு எண்ணெய் விட்டு கொண்டிருந்தார். சற்று தாராளமாகவே. மனதில் கொஞ்ச நாளாக வேதாந்த எண்ணங்களின் நடமாட்டம் அதிகமாயிருந்தது. காரணம் லெண்டிங் லைப்ரரிக்காரன். அவனை விட பழைய பத்திரிகைகளை ராமன் இல்லாத சமயம் வந்த ராவணன் மாதிரி சீதா பாட்டி இல்லாத சமயமாக பார்த்து அப்புசாமியிடம் கொடுத்துவிட்டு போய்விடுவான். பெரும்பாலும் ஆன்மீகம், மதம், வாஸ்து, ஜோதிடம், கைரேகை, கால்ரேகை, கோயில், குளம், மருத்துவம், சொந்த தொழில், இரவல் தொழில், குடிசை தொழில், மாளிகை தொழில், கம்ப்யூட்டர், அது இது. சீதா பாட்டி அவற்றை தொடவே மாட்டாள். நான் மார்க் பண்ணி தந்த மேகசின் ஒன்று கூட அவர் போடுவதில்லை. எவ்ரி மந்த் ஐ எம் பர்ச்சேசிங் ரீடர்ஸ் டைஜஸ்ட். அந்த ஆள் அதை கண்ணிலேயே காட்டுறதில்லை. வாட் அபவுட் உமன்ஸ் இரா, ஃபெமினா, சொசைட்டி, சேவி? நோ நோ, அந்த பையன் குட் ஃபார் நத்திங். ஸ்டாப் ஹிம் ஐ சே என்று சொல்லிக்கொண்டு இருப்பாள். அப்புசாமி எதை படித்தாலும் படிக்காவிட்டாலும் ஆன்மீக பத்திரிகைகளை படிக்காமல் இருக்க மாட்டார். உலகத்தில் எவ்வளவு சாமியார்கள், எவ்வளவு ஆன்மீக விஷயங்கள்! சின்ன வயசிலேயே சாமியாராகி தொலைத்திருந்தால் இத்தனை வயதில் வசதியான ஆசிரமம், அது இது என்று ஊர் உலகம் சுற்றியவாறு சிஷ்யர்களை அங்கங்கே பதியன் போட்டு வளர்த்து கொண்டு சாப்பாடு, நாஷ்டா, காபி, பால், பலரசம், அது இது, கார், மோர் என்று சுகமாக இருந்திருக்கலாம். இப்படி கிழவிக்கு எடுபிடியாகி சிங்கிள் டீக்கு சிங்கி அடித்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. கொடுப்பினை வேணும் அதற்கெல்லாம். இரும்பு கேட்டுக்கு எண்ணெய் போட்டு கொண்டிருந்தவரின் சிந்தனை தத்துவத்தில் பாய்ந்தது. இந்த இரும்பு கேட் ஜடமானது. ஆனால் எண்ணெய் போடாவிட்டால் நீ என்று சத்தம் போடுகிறது. எண்ணெய் போட்டதும் மௌனமாகி விடுகிறது. ஆகவே ஜடப்பொருளுக்கும் மொழி உண்டு. அழுதால் பெறலாமே என்று கடவுளை பற்றி யாரோ அடியார் சொல்லியிருப்பது கூட நியாயம்தான். இந்த இரும்பு கேட் நீ என்று அலறியதால் தானே இதற்கு எண்ணெய் கிடைத்தது. எவ்வளவு தத்துவம் எல்லாம் தோன்றுகிறது. எந்த ஆன்மீக பத்திரிகைக்காவது எழுதி போட வேண்டும். ஒரு 20 ரூபாய் கிடைத்தால் கூட காப்பி செலவுக்கு ஆகுமே. ஐயா ஐயா! அப்புசாமியை ஓர் உருவம் இசுக் பிசுக் என்று தொட்டது. ஆவின் பால் பாக்கெட் அருகே வந்துவிட்டது போன்ற ஒரு மொச்சை நாற்றம். அப்புசாமி திரும்பினார். சடை தொங்கும் தலை, ஒல்லிப்பிச்சான் உடம்பு, முட்டைக்கண், 3 முழத்துண்டு, கண்ணங்கரேல் மேனி, குத்துமதிப்பாக அள்ளி குலைத்து பூசிய அடர்ந்த விபூதி, கையில் பெரிய அலுமினிய எண்ணெய் தூக்கு. சாமி என்றார் அந்த ஆசாமி. நமக்கு கொஞ்சம் எண்ணெய் கிடைக்குமா? அப்புசாமி குழப்பமும் பயமுமாக, நீ யாரியா? எண்ணெயிடம் எண்ணெய்? இல்லை வந்து என்னிடம் எண்ணெய் கேட்குற என்றார். சாமியார் மாதிரி இருந்த அந்த ஆசாமி, சுண்டைக்காய் மலை சாமி அனுப்பிச்சாரு. ஐயா, இப்படி அனாவசியமா கேட்டுக்கு எண்ணெய் அபிஷேகம் பண்றீங்க. அங்க என் சுண்டைக்காய் சாமி ஒற்றை விளக்குக்கு எண்ணெய் இல்லாமல் இருட்டிலே உட்கார்ந்துகிட்டு இருக்குது என்றார். சுண்டைக்காய் சாமியார்? நான் கேள்விப்பட்டதில்லையே என்றார் அப்புசாமி. நான் படிக்காத ஆன்மீக பக்தி பத்திரிகைகள் கிடையாதே. போட மாட்டாங்க ஐயா. அவிய என் கோயிலை பத்தி போட மாட்டாங்க. ஐயோ என் தெய்வமே, உன்னை இருட்டில விடமாட்டேன். இந்த உடம்புல உசுறு இருக்கிற வர விடமாட்டேன். அந்த ஆள் திடீரென்று கத்தியவாறு அப்புசாமியின் கையை இருக்க பிடித்து கொண்டு விட்டான். நீ எண்ணெய் தர வேணாம், இரும்பு மேலேயே ஊத்திக்கிட்டு என் ரத்தத்தையே எண்ணெயா ஊத்தி அவனுக்கு விளக்கு போடுறேன். அவன் சன்னதியில விளக்கு எறிகிற வரைக்கும் நான் சோறு திங்க மாட்டேன். என் வவுத்த பாரு, நல்லா உத்து பாரு. அப்புசாமி நல்ல கவனத்தோடு ஒரு சிம்ரனை, ஒரு ஜோதிகாவை, ஒரு மும்தாஜை, ஒரு கும்தாஜை, ஒரு மலையாள ஷகிலாவை ரசிகர்கள் உற்று பார்ப்பதை போல அந்த ஆசாமியின் வயிற்று பிரதேசத்தை உற்று பார்த்தார். துளியூண்டு கவர்ச்சி கூட இல்லை. ஒட்டிய வயிற்றில் சின்ன குடலும் பெரிய குடலும், ரயில்வே ஜங்ஷனில் கூட்ஸ் வண்டிகள் தாறுமாறாக நிற்கிற மாதிரி கோணாமானா கோடுகள் தான் தெரிந்தன. அப்புசாமி பயந்தார். ஆசாமி சோறு தின்று நிஜமாகவே பல நாளாகி இருக்கும் போலிருக்கிறது. வெறும் நரம்பு சக்தியால் இப்படி இயங்குகிறான் போலிருக்கிறது. கை கூப்பினார். சாமி, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. என் சுண்டக்காய் சாமிக்கு எண்ணெய் வேணும், சோறு வேணும். நைவேத்தியம்டா நைவேத்தியம். வால்யூம் கண்ட்ரோல் சரியில்லாத ரேடியோ போல திடுமென அந்த ஆசாமியின் குரல் ஓங்கி கத்தியது. இவ்வளவு நேரம் சாதாரண சாதுவாகத்தானே இருந்தான். சாது மிரண்டு தொலைஞ்சிட்டானோ? அப்புசாமி ஓடி ஒளிய தயாராவதை உணர்ந்த அந்த சுண்டைக்காய் சாமி பக்தன் அவரை எக்கி தாவி பிடித்து கொண்டான். என் சுண்டைக்காய் சாமிக்கு எண்ணெய் வேணும், சோறு வேணும். நைவேத்தியம்டா நைவேத்தியம். அவன் சுண்டைக்காயையே தின்னுக்கிட்டு இருட்டுல இருக்கணும். நீங்கள்லாம் வெள்ளச்சோறு தின்னுக்கிட்டு வெளிச்சத்துல இருக்கணும். இன்னாடா நியாயம் இது? அப்புசாமியை உலுக்கினான். அவர் ஒரு பப்பாளி மரமாயிருந்தால் பல பப்பாளி காய்கள் பழுக்காமலேயே கீழே பொலபொலவென உதிர்ந்திருக்கும். அப்புசாமி சிரமப்பட்டு தன்னை விடுவித்து கொண்டார். சாமி, என்கிட்ட இப்போ இந்த எண்ணெய் பாட்டில் தான் இருக்குது.
இதை கொடுத்துடுறேன், ஆளை விடுங்க. அவன் பிடி சற்று தளர்ந்தது. அப்புசாமி பாட்டிலில் இருந்த எண்ணெயை பயந்து நடுங்கிக் கொண்டு அவனது அலுமினிய தூக்கில் ஊற்றினார். சற்றே சாந்தமானான் ஆசாமி. சிரித்தான். 3/4 டஜன் மொச்சைக்கொட்டை பல்லை காட்டியவாறு. சாமி, என்ன நீ பைத்தியம்னு நினைச்சுக்கிட்டு பயப்படுற. நான் பக்தி பைத்தியம். கண்ணப்ப நாயனார் தன் கண்ணை புடுங்கி அப்பி கண்ணப்பிய நாயனார் ஆனார். நான் என் ரத்தத்தை எண்ணெயாக்கி குடலை திரியா போட்டு சுண்டக்கா சாமிக்கு வெளிச்சம் போடுவேன். எனக்கும் ஒரு பேரு கிடைக்கும். என் சதையை வெட்டி கறி சமைச்சு சோறாக்குவேன். ஏன் சிறு தொண்டன் புள்ளை கறி போடலையா? உருமினான் சுண்டைக்காய் சாமி பக்தன். ரொம்ப மிலிட்ரி சங்கதியா? முனியாண்டி விழா சமாச்சாரமாவே பேசுறீங்களே சாமி. அமைதி அமைதி என்றார் அப்புசாமி. உங்க சாமிக்கு நைவேத்தியம் சமைக்க உங்களுக்கு காசு வேணும் அதானே? எந்த கோயில்னு சொன்னீங்க? சுண்டக்காய் மலை சாமி. ஈரோடு கிட்ட இருக்குது சுண்டக்காய் மலை. பல இடத்துக்கும் ரயிலில் டிக்கெட் இல்லாம தான் போறேன் வர்றேன். இறக்கி விட்டா இறங்குவேன். அடிச்சா அடிக்கட்டும். சுண்டக்கா தாங்கிப்பான். நானாடா அடி வாங்கிக்கிறேன்? அவன் அவன் அவன்டா. அப்புசாமி மறுக்கவில்லை. இது மாதிரி ஆன்மீக ஞானிகளிடம் விவாதிப்பதோ மறுத்து பேசுவதோ உடம்புக்கு நல்லதில்லை என்று அவருக்கு தெரியும். ஞானம் கிடைக்காது என்பது ஒரு புறம், அடி உதை கிடைக்கும் என்பது மறுபுறம். ஆகவே பரம ஜாக்கிரதையாக, ஆமா ஆமா, அவன் அணுவுக்கு அணு, ஆணுக்கு பொண்ணு, அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. ஆண்டவன் கட்டளை 6, 6 மனமே 6ன்னு கூட நடிகர் திலகம் பாடினாரு. அண்ணாமலைக்கு அரோகரா. ரொம்ப பெரிசாக பக்தன் நகைத்தான். உங்களுக்கெல்லாம் அண்ணாமலை தான் தெரியும். சுண்டக்கா மலையும் எங்க சாமியும் தெரியாது. அதான்டா அவனுக்கு சோறும் வெளிச்சமும் காட்டுறதில்ல. அத்தியாயம் 2. விவகாரத்தை சீக்கிரம் முடித்துக்கொண்டு பக்தனிடம் இருந்து விடுதலை பெற விரும்பிய அப்புசாமி, கொஞ்சம் இருங்க, கிழவிக்கிட்ட கேட்டு எதுனா வாங்கிட்டு வரேன் என்று அவன் பிடியிலிருந்து ஆடிக்காத்தாடி உருவி கொண்டு போவது போல சரையலென அறுத்து கொண்டு வீட்டுக்குள்ளே போவதற்குள் சீதா பாட்டியே கழகத்துக்கு புறப்பட்டவளாக வெளியே வந்தாள். அப்புசாமி அவசரமாக அவளிடம் சென்றார். புது எம்எல்ஏ கட்சி தலைமையிடம் கோரிக்கை வைப்பது போல பயந்து நடுங்கிக் கொண்டு, சீதே, வந்து வந்து ஒரு 5 ரூபா இருந்தா தரியா? சுண்டக்காய் மலை சாமிக்கு காணிக்கை. சாமிக்கு எண்ணெய் இல்லையா, சோறு இல்லையா? சீதா பாட்டி சிரித்தாள். சுவாமி நெவர் ஆஸ்க் நெவர் வில். அவருடைய ஏஜென்ட்டாக சில பேர் தங்களுக்கு தாங்களாகவே நினைத்து கொள்கிறதையெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. புறப்பட எத்தனித்தாள். சீதே சீதே, சுண்டக்காய் சாமி அந்த ஆள் போக மாட்டான் போலிருக்கு. அப்புசாமி அலறினார். சுண்டக்கா சாமியோ வெண்டக்கா சாமியோ, ஐ டோன்ட் ஹாவ் எனி சேஞ்ச். ஹெல் வித் யூ ஆஸ் வெல் ஆஸ் வித் ஹிம். வழிய விடுங்க சீதே என்றார் பரபரப்புடன் அப்புசாமி. ஆசாமியை பார்த்தால் நிஜ பக்தன் மாதிரி இருக்குது, மோசடி மாதிரி தெரியல. எண்ணெய் தூக்கு கூட கொண்டு வந்திருக்கான். யூ போத் கோ டு ஹெல். மறக்காம எண்ணெய் தூக்கையும் எடுத்துக்கிட்டு போயிடுங்க. ஏமாறுறதுக்கு நான் ஒன்றும் தட் மச் ஆஃப் இடியட் இல்லை. அடியே பாவி, ஒரு 5 ரூபா இல்லாட்டி 3 ரூபா, 3 ரூபா இல்லாட்டினா 2. பேரம் வாயில் இருக்கும்போதே சீதா பாட்டி கார் கதவை திறக்க கீச்செயினில் இருந்த ரிமோட்டை பிளிங் என்று அழுத்திவிட்டு காரில் ஏறி போயாயிற்று. பக்தனுக்கு தெரிந்து போய்விட்டது அந்த கிழவியம்மாள் தனது சுண்டைக்காய் சாமியை நம்பவில்லை என்று. ஐயோ ஐயோ ஐயையோ, என் தெய்வமே, அந்த அம்மாள் என்னை நம்பாட்டி போகுது. உன்னை வெண்டைக்காயின்னுட்டு போகுதே. நான் மோசக்காரன் இல்லை, ஏமாத்துக்காரன் இல்லை. என் மண்டைய இப்பவே உடைச்சு காட்டுறேன். உள்ளே சுண்டக்காய் சாமி இருக்கிறது நல்லா தெரியும், பார்த்துக்கட்டும். அப்புசாமி கொஞ்சமும் எதிர்பாராத விதமாக அந்த ஆள் இரும்பு கேட்டின் மீது வந்து பயங்கரமாக தலையை மோதிக்கொண்டான். கேட்டு தான் கொஞ்சம் நசுங்கியது. அப்புசாமி பதட்டத்துடன், சரிசாமி சரிசாமி, அந்த கிழவி நம்பாட்டி போறா. நான் நம்புறேன். நீ கேட்டை உடைச்சு போடாத, பேஜாராயிடும் என்று கெஞ்சினார். அப்புசாமி தனது நம்பிக்கை தீர்மானத்தை மேலும் விவரித்து பேசுவதற்குள் ரசகுண்டு, தாத்தா தாத்தா இருக்கீங்களா? எங்கேயானும் ஊர் சுத்த போயிருப்பீங்களோன்னு நினச்சிக்கிட்டே வந்தேன் என்றவாறு வந்தான். அவன் கையில் பிளாஸ்டிக் பையில் என்னவோ கனமான வஸ்து இருப்பதை அப்புசாமி கவனித்தார். அதே சமயம் ரசகுண்டு சுண்டைக்காய் சாமி பக்தனை பார்த்து குழம்பியவனாக, யார் இந்த பிச்சைக்காரன்? அவனோட தாத்தாவுக்கு என்ன இவ்வளவு நெருக்கமான பேச்சுவார்த்தை என்று எண்ணியவனாக, யார் இந்த ஆளு என்றான். இன்னா தகராறு உங்களுக்கு இந்த ஆளாண்ட? அண்ணாமலை சாமியாராட்டம் இருக்கான், ஷூட்டிங்ல இருந்து தப்பிச்சுக்கின்னு ஓடியாந்துட்டானா என்றான். அப்புசாமி கர்மமே கண்ணாக, உங்ககிட்ட 5 ரூபா இருக்குமாடா ரசக்கண்ணா என்றார். என் தலையை பார்த்ததுமே கடன் தானே கேட்பீங்க? என் பாட்டி ஊர்ல இருந்து வந்திருக்கிறா. உங்களுக்கு சுண்டக்கா பால் கூட்டுனா பிடிக்குமாமே. சீதா பாட்டியை பண்ணி தர சொல்லி சாப்பிட சொன்னான். பாட்டிக்கு பண்ண தெரியலன்னா தான் பண்ணி தரதா சொன்னான். புடிங்க தாத்தா சுண்டக்காய. பயங்கரமாக சிரித்தான் பக்தன். தாவி குதித்து ஜிங் என்று கேட் மேலே ஏறினான். அங்கே நின்று மறுபடி சிரித்தான்.
குதித்தான் கீழே. ரெகுலராக அண்ணாமலை பார்ப்பான் போல் இருக்கு. புடிங்க தாத்தா சுண்டைக்காயை. இது இந்த பையன் சொல்ற வாக்கு இல்ல பெரியவரே, எங்க சுண்டைக்காய் மலை சாமியே சொன்ன வாக்கு. புடிங்க சுண்டைக்காயை. ரசகுண்டுவிடம் இருந்த பையை வெடுக்கென வாங்கி அப்புசாமியின் தலையில் பக்தன் கொட்டினான். சுண்டைக்காய் சாமிய புடிச்சுக்கோ. பயங்கர சிரிப்பு. அப்புசாமி பிரமை பிடித்தவர் மாதிரி நின்றார். அவர் உதடுகள் சுண்டைக்காய் மலைசாமி, அவர் இருக்காரு இருக்காரு என்று முணுமுணுத்தன. கீழே பச்சை பசேல் சுண்டைக்காய்கள் பல திசைகளிலும் ஓடி ஆடி மனுஷனின் ஆசைகள் யோகத்தில் அடங்கி நிற்பது போல் நின்றன. மறுதினம் அப்புசாமியும் ரசகுண்டுவும் சென்னையில் இல்லை, சுண்டைக்காய் மலையில் இருந்தார்கள். அப்புசாமிக்கு ரசகுண்டு கற்பூர தீபம் காட்டிக்கொண்டிருந்தான். ஏன், எதற்கு? கேளப்பா மருந்து வகை 3, அவை தேலப்பா தென்படுமே கால்கால் 2, சோளப்பா படூராப்பா, மீளப்பா சுண்டைக்கா சித்தருன்னு சொன்னேன். அப்புசாமி சுண்டைக்காய் மலை சித்தராகிய 1 வாரத்துக்குள் இயற்றிய முதல் பாட்டுதான் இது. தோழன் ரசகுண்டுவின் பெரும் பங்கும் இந்த செய்யுள் இயற்றலில் உண்டு. லேசான முள்ளுத்தாடியை சொரிந்து கொண்டே அப்புசாமி கேட்டார். ஏண்டா ரசம், இதுக்கு என்ன அர்த்தம்னு எவனாவது கேட்டான்னா நான் என்னடா பதில் சொல்றது? தாத்தா, இங்க ஒருத்தனும் வரப்போறதில்ல, உங்களை கேட்க போறதில்ல. நீங்க இப்போ ஒரு இளநிலை சித்தர், சுண்டைக்காய் சித்தர். இன்னைக்கு ஒரு பாட்டை எழுதிட்டீங்க, அத்தோட உங்க பாட்டு தீர்ந்தது. அர்த்தத்தை நான் சொல்லிக்கிறேன். யார் யாருக்கோ சொல்ல போற, பாட்டு எழுதின எனக்கு சொல்லக்கூடாதா என்றார் அப்புசாமி ஏக்கத்துடன். சொல்றேன், எல்லாம் ரகசிய அர்த்தம். வெளிப்படையா சொன்னா கண்டவனெல்லாம் எனக்கும் வைத்தியம் தெரியும்னு கிளம்பிடுவான். அதனால தான் ரகசியங்களை உள்ளே சமோசாவில் மசாலா வைக்கிற மாதிரி மறைச்சு சித்தருங்க பாடுவாங்க. சமோசா என்று ரசகுண்டு சொன்னதும் அப்புசாமிக்கு சமோசா ஞாபகமும் ஊர் ஞாபகமும் வந்துவிட்டது. டேய் ரசம், அடையாறில ஒரு அவசர டிஃபன் கடையில ஒரு சமோசா தருவான் பாரு, கடை பேரு தொண்டையில இருக்கு, மறந்து தொலைச்சிட்டுது. அட கொளுத்த கோயில் மாடு மாதிரி எவ்வளவு பெருசு தெரியுமா? ரெடியா பண்ணி சூட்டு அடுப்புல வச்சிருப்பான். சில பேர் வெறும் மாவை வச்சு டகல் பண்ணியிருப்பாங்களே, அவனது 24 கேரட் தங்கம்டா. அளவான மெல்லிசா மாவு, அதுல ஒரு மொர கரகர, தொட்டுக்க தக்காளி சாசை லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண மாதிரி. அதே சமயம் மெதுவு. சமோசாவை எடுத்து அந்த சூட்டுக்கு நடுவே லேசா ஒரு கடி கடிச்சதுமே மசாலா உள்ளே இருந்து இதோ வந்தேன்னு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்ற பழைய கால பத்தினிங்க மாதிரி வெளியில வந்து நாக்குல பரவுது பாரு. சே, எனக்கு எப்படியாவது வரவழைச்சு கொடுடா. ரசகுண்டு கோபத்துடன் தாத்தாவ் என்று அதட்டினான். நீங்க இப்போ ஒரு சித்தர், முனிவர். மசால் தோசை சமோசானெல்லாம் பேத்தக்கூடாது, அதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. ஏண்டா, மண் பொன் பெண் இதுங்களுக்கு தானே முனிவருங்க ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் சமோசா தானே கேட்டேன். அப்புசாமி விரக்தியாக சிரித்தார். 1 வாரம்தான் ஆச்சு நான் சித்தராகி, இதுக்குள்ளவே நொர தள்ளுது. கொசு உபத்திரவம் வேற தாளலடா. காடுன்னா அப்படிதான் தாத்தா இருக்கும். நாடு மட்டும் என்ன வாழுதான், அங்க இல்லாத கொசுவா? நாட்டு சாக்கடை கொசுவுக்கு காட்டு கொசுவே தேவல. கொசுவத்தி சுருள் நான் ஈரோட்டில இருந்து வாங்கி வர்றேன், கவலைப்படாதீங்க. அப்படியே லாட்ஜில் உட்காந்து 4 சித்தர் பாடல் ஏற்றிக்கிட்டு வர்றேன். டேய் ரசகுண்டா, நான் இங்கே இந்த கிறுக்கு பூசாரி செய்து போடுற கேப்பசோரை தின்னுக்கிட்டு சுண்டக்கா முள்ளிலும் காட்டு கொசுக்கடியிலும் இருக்கணும், நீ லாட்ஜில் ஜம்முன்னு இருந்துக்கிட்டு இருப்பியா? தாத்தா, நான் உங்க அணுக்க தொண்டன். தலைவனுங்க தான் கஷ்டப்படணும், அணுக்கனுங்க ஜாலியாத்தான் இருப்பானுங்க. ஜாலியா இருக்க விடுன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். கிறுக்கு பூசாரி இன்னைக்கு இன்னும் சோத்துக்கு வழி பண்ணல. இதை தின்னுக்கிட்டுன்னு 2 எலுமிச்சம்பழத்தையும் அரைப்படி சுண்டைக்காயையும் தந்துட்டு எண்ணெய் தூக்கோட போயிட்டான். தாத்தா, இதெல்லாம் ஆரம்ப கால கஷ்டங்கள். ஒரு பிஸ்னஸ் ஆனாலும் சரி, ஒரு கோவில் சாமின்னாலும் சரி, சூடு பிடிக்கிறதுனா யாராச்சும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், தியாகம் செஞ்சுதான் தீரணும். சரி, நீங்க படுத்துக்கிட்டு சுண்டைக்காயை ஊத ஆரம்பியுங்கோ. இன்னைக்கு ஊதிட்டேன்டா. என்னத்தை ஊதுனீங்க? இப்படியெல்லாம் நீங்க டபாய்ச்சிங்கன்னா உங்க சபதம் நிறைவேறாது, உங்களுக்கு ஒரு விடிவு காலமும் வராது. சீதா பாட்டி உங்க காலில வந்து விழவும் மாட்டாள். உடம்புல ரோஷம் மானம்னு ஏதாவது இருந்தா ஒருத்தனுக்கு சோம்பல் வராது தாத்தா. உங்களுக்கு ஒரு இளவும் கிடையாது. டேய், நாக்கு மேல பல்லு போட்டு அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடாத. நான் ரோஷக்காரன்டா, அக்மார்க் ரோஷக்காரன். ஊதுறேன்டா, சுண்டைக்காய் ஊதுறேன். அப்புசாமி தடால் என்று நீட்டி மல்லாந்து படுத்து உதட்டை குவித்து கொண்டார். ரசகுண்டு அவர் உதடுகளின் நடுவில் ஒரு சுண்டைக்காயை வைத்தான். பெங்குவின் பறவை பந்தை வாயின் நுனியில் சுழற்றி விளையாட்டு காட்டுமே, அது மாதிரி அவர் ஊத சுண்டைக்காய் அவர் உதட்டின் மேல் எகிரி எம்பி உயர குதித்தவாறு இருந்தது. இன்னும் ஒசரணும், இன்னும் ஒசரணும். நீங்க உசரணும்னா சுண்டைக்காய் உசரணும். ஏண்டா, உன் பேரு ரசகுண்டா உதயமூர்த்தியா?
என்று அப்புசாமிக்கு எரிந்து விழத் தோன்றியது. ஆனால் பயிற்சி நேரத்தில் வாயை திறந்து பேசினால் சுண்டைக்காய் கீழே விழுந்துவிடும் அல்லது தொண்டைக்குள் போய்விடும். அப்புசாமி உதட்டின் மேல் சுண்டைக்காய் சுழன்று கொண்டிருந்தது. அத்தியாயம் 3. சென்னையில் பாமு கழக தலைவி சீதா பாட்டியின் தலை மீது மின்விசிறி சுழன்று கொண்டிருந்தது. ஏசி இருந்தாலும் சிக்கனம் கருதி அதை போட்டுக்கொள்வதை தவிர்த்திருந்தாள். தலைவியாயிருப்பவள்தானே மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். மேலே மின்விசிறியின் சுழற்சி. மனதிலே ஒரு வாரமாக காணாமல் போன கணவரை பற்றிய கவலை சுழற்சி. கோவில் அது இது என்று ஏமாற்ற வந்த யாரோ ஒரு ஆசாமிக்கு பிச்சைக்காரன் மாதிரிதான் இருந்தான். 5 ரூபாய் இல்லை என்று சொன்னதை ராத்திரி பெரிய இஷ்யூவா எடுத்துக்கொண்டு கூவினார். சண்டை போட்டார். ஆஸ் யூஸ்வல் ஏதேதோ சத்தம் போட்டார். காணாமல் போய்விட்டார். தேவைதானா இந்த அனாவசிய அக்னி? ஹிஸ் யூஸ்வல் ஃபீச்சர். இத்தனை வயசான காலத்தில் இத்தனை சம்மரில் எங்கே தொலைஞ்சார்? வேர் த ஹெல் ஒளிஞ்சார்? அவருடைய ஆருயிர் தோழன் ரசகுண்டுவின் வீட்டுக்கு கௌரவம் பார்க்காமல் காரை போட்டுக்கொண்டு போய் பார்த்தாள். கிணறு வெட்ட பூதம் கிளம்பினார் போல அங்கே ரசகுண்டுவின் பாட்டியை சந்திக்கும்படி ஆகிவிட்டது. கீதா பாட்டி சீதா பாட்டியின் பரம எதிரி. ஆதி காலத்திலிருந்து அப்புசாமிக்கு அவள் இதயத்தில் ஒரு இது. அப்புசாமிக்கு ஏற்றமும் சீதா பாட்டிக்கு இரக்கமும் செய்ய முயன்று கொண்டிருப்பவள். சீதா பாட்டியின் நாகரிக நாசூக்குகளை பார்த்து வயிறு, நெஞ்சு, வாய், மூக்கு எல்லாம் பொறாமையால் எரிபவள். பட்டிக்காட்டிலிருந்து அடிக்கடி பட்டணத்துக்கு வந்து பேரன் ரசகுண்டின் வீட்டில் கேம்ப் அடிப்பாள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் சீதா பாட்டியோடு கிராமியத்தனமான மோதல்களை செய்பவள். வாடிமா, தழுக்கு குலுக்கு, உங்க ஆத்துக்காரன் நன்னா இருக்காரா இல்லை எங்கானும் துரும்பு முறிச்சு துரத்தி அடிச்சிட்டியா? சீதா பாட்டிக்கு சுருக்கென்றது. வெள்ளிக்கிழமையும் அதுவுமா? உங்க வாயில ஏன் இப்படி வர்றது என்றால் காரமாக. நான் உங்களை பார்க்க வரல. யூ ஹாவ் நோ பிஸ்னஸ் டு டாக் டு மீ. ஆமாண்டியம்மா, நீ கோடி ரூபாய் பிசினஸ்காரி. நான் வளவலன்னு வம்பு பேசி உன் பிசினஸை கெடுக்க போறேன். இப்பதான் ஷேரு மார்க்கெட்டெல்லாம் ஒரே சகதியா கிடக்காமே. எனக்கும் 4 பிசினஸ் சமாசாரம் தெரியும். ரொம்பத்தான் வீங்காத. தேங்கின தண்ணியும் ஓங்கின பொண்ணும் வழுக்கி விட்டுடும், புரிஞ்சுக்கோ. அவள் மேற்கொண்டு பேசுவதற்குள் இடைவேளையில் வந்து கலந்த சின்னத்திரை விளம்பரம் போல ருக்மிணி விரைந்து தலை காட்டினாள். வாங்க பாட்டி, வாங்க வாங்க. நானே வரணும்னு இருந்தேன். எங்க வீட்டுக்காரர் அங்கே தாத்தாவை பார்க்க போன வாரம் வந்தாரே, சுண்டக்காய தூக்கி கொண்டு. அவருக்கு ஏதாவது வேலை கொடுத்து எங்காவது அனுப்பிச்சிட்டிங்களா? சீதா பாட்டி பதில் சொல்லும் முன் கீதா பாட்டி, செய்திருப்பாடி, செய்திருப்பா. உன் வீட்டுக்காரனை நல்லா வேலை வாங்குவாளே, ஜகத் பிரசித்தியாச்சே அது என்றாள். சீதா பாட்டி உடனே ஏதும் பேசவில்லை. 2 பேருமாக சேர்ந்து கொண்டு எங்கோ போயிருக்கிறார்கள் என்பதை மட்டும் ஊகித்து விட்டாள். ருக்கு, ஜஸ்ட் a மினிட், இப்படி வர்றியா கொஞ்சம் என்றாள் சீதா பாட்டி. என்னடிமா, கலகம் பண்ணணும்னே காலங்காத்தால காரை போட்டுண்டு வந்திருக்கியாக்கும். நான் ஒருத்தி நட்டு வச்ச நார் உரிக்கிற கடப்பாறையாட்டம் நிக்கிறேன். நீ அவளை தனியா கூப்பிட்டு என்ன ரகசியம் வேண்டி இருக்கு? சீதா பாட்டி ருக்மணியிடம் காருக்கு செல்லும் போது கீதா பாட்டி பார்க்காத சமயமாக ஒரு 100 ரூபாய் தாளை தந்தாள். செலவுக்கு இப்போதைக்கு வச்சுக்கோ. இப்ப என்ன நிலைமைன்னா, வி போத் ஆர் செயிலிங் ஆன் த சேம் போட், யூ அண்டர்ஸ்டாண்ட் என்றாள் சீதா பாட்டி. பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்க என்றாள் ருக்மிணி கலவரமாக. 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்க பாட்டி எதிர நான் டீட்டெயிலா பேச முடியாது. வில் யூ ப்ளீஸ் கம் அண்ட் மீட் மீ அட் மை ஆஃபீஸ்? ருக்மிணி யோசித்தாள். உடனே ஒப்பாரி வைக்கலாமா? கொஞ்ச நேரம் கழித்தா. ஒரு 500 ரூபாய் அளவு அழுவதா, 1000 2000 அழுகையா? அப்புசாமிக்கு கொசு அடித்து அடித்து கை வலித்தது. சுண்டைக்காயை மென்று மென்று தாடை வலித்தது. பாறையில் படுத்து படுத்து முதுகு வலித்தது. சுண்டைக்காய் மலையில் கருகும் இருட்டில் ஒவ்வொரு பாறையும் கல்லும் மர்ம தேசமாகவும் தந்திர பூமியாகவும் மிரட்டியது. கல்விளக்கில் எரிந்து கொண்டிருந்த காடாத்திரியின் உஷ்ணம் தகித்தது. பாவத்துக்கு அஞ்சாத சில பக்தர்கள் எண்ணெய் தூக்கில் பஜ்ஜி சுட்ட எண்ணெயை ஊற்றிவிட்டதால் அந்த கலப்படம் வேறு கமறியது. எல்லாவற்றையும் மிஞ்சிக்கொண்டு எண்ணெய் தூக்கு சாமியின் பயங்கர குரட்டை. அப்புசாமியும் குரட்டையில் சளைத்தவரல்ல. ஒண்டிக்கு ஒண்டி பார்த்து விடலாம் என்று எசப்பாட்டு எழுப்பக்கூடியவர்தான். ஆனால் தூக்கம் வந்தால்தானே குரட்டை விட்டு எதிரியை முறியடிக்கலாம். கொசுவுக்கு போட்டியாக அப்புசாமியை சிந்தனைகள் மொய்த்தன. ச, எந்த சாமிக்கு மகிமை இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? அந்தந்த சாமி அது அதன் சக்தியை நிரூபிச்சுக்க முடியாதா என்ன? நாம போய் அதுகளை எல்கேஜி யூகேஜிக்கு சேர்க்க கஷ்டப்படணுமா? எல்லாரையும் கெஞ்சணுமா? வந்து கும்பிடுங்கோன்னு வெளிச்சம் போட்டு காட்டணுமா? இருந்தா இருங்க, ஒளிஞ்சா ஒளிங்க. மனுஷங்க எத்தனையோ பேர் இருக்கிறான், சாவறான். ஆரம்பத்துல சமாதிங்களுக்கு சுண்ணாம்பு கிண்ணாம்பு அடிச்சு பளிச்சுன்னு வைக்கிறாங்க. அப்புறம் நாளாக நாளாக நாதி கிடையாது. ஒரு சாதாரண விளக்குக்கு கூட
பெரிய பெரிய பேரறிஞர்கள் எல்லாம் இருட்டில் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு படிக்கிறாங்க. கடவுளுங்களும் கோவிலும் கூட மனுஷங்க மாதிரி தான். பாலா போனால் ஓரம் கட்டிடுவாங்க. இந்த சுண்டக்காய் மலைசாமி ஒரு காலத்து ஓஹோவா இருந்திருக்கலாம். இப்போ போய் இதுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும்னு ஏன் என் புத்திக்கு தோணித்து? கிளவி தெனாவட்டா சுண்டைக்காய் சாமியோ வெண்டைக்காய் சாமியோ என்கிட்ட பைசா கிடையாதுன்னு சொல்லவும் நான் ஏன் ரோஷப்பட்டு கொண்டு, அடியே கிளவி, அதே சுண்டைக்காய் மலை சாமிக்கிட்ட நீ வந்து கெஞ்சராப்புல பண்ணுறேண்டின்னு ஏன் சவால் விடணும்? ரசகுண்டு பயல் வேறு அப்போ பார்த்து சுண்டைக்காய் எடுத்துட்டு வந்து என்ன உசுப்பேத்திட்டான். அவனுக்கு என்ன, லாட்ஜில் ரூம் போட்டுக்கிட்டு ஜாலியாக நாஸ்டா பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு இருக்க ஈரோடு போயிட்டான். என்னை இந்த எண்ணெய் தூக்கு முரட்டு சாமியார்கிட்ட ஒப்படைச்சிட்டு. பளிச்சென்று கீழே மலைப்பாதையில் 2 வெளிச்சம் தெரிந்தது. ஏதாவது சிறுத்தை கிருத்தை? பக்தி சிறுத்தையா? கும்பிட வருதா? எண்ணெய் தூக்கு சாமியாரை எழுப்பலாமா? எழுப்ப முடியுமா? வந்தது ரசகுண்டு. என்னடா 2 டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு வர்ற? முண்டம் சிறுத்தையோ புலியோன்னு பயந்துட்டேன்டா. தாத்தா, எனக்கு ஒரு லைட், உங்களுக்கு ஒரு லைட். சும்மா எடுத்துக்கிட்டு வருவானே, வெளிச்சம்தான் கொஞ்சம் நிறைய தெரியட்டுமேன்னு 2ஐயும் அடிச்சுக்கிட்டு வந்தேன். சொல்லியவாறே ஜோல்னா பையிலிருந்து பொட்டலமாக வெளியே எடுத்து வைத்தான். தாத்தா, நம்ம சுண்டைக்காய் சாமியும் நீங்களும் அதிர்ஷ்டம் பண்ணினவங்க. இந்தாங்க பாசந்தி, லட்டு, ஜாங்கிரி. அது மட்டும் இல்லாம சோளா படூரா, மசாலா தோசை, குஷ்பு இட்லி. அப்புசாமி அனைத்தையும் ஒரு பிடி பிடித்தார். இந்தாங்க 2 சோடா பாட்டில். வயிறு கீறு சங்கடப்பட்டா உடச்சி ஊத்திக்கங்க. ஓப்பனரா இந்த ஆணியில மாட்டியிருக்கேன். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலடா ரசம். ஆமா, இந்த சாமிக்கு ஏதோ விடிவு காலம் வந்துட்டுது நீயே, அதை சொல்லு. உனக்கு மட்டும் எப்பட்ற ஐடியா தோணுது? தாத்தா, நான் முதல் போட்டிருக்கிறவன். செலவாகிறா போல 4 மடங்கு நான் எடுத்தாகணும். ருக்குமிணிக்கு தெரியாம அவளோட நகைங்களை எல்லாம் அமுக்கி விட்டு முதலா போட்டிருக்கேன். வந்து உங்ககிட்ட முக்கிய விஷயம் சொல்ல வந்தேன். இங்கே ஈரோட்டில் நாளையிலேருந்து 14 நாளைக்கு பெரிய திருவிழா நடக்க போகுது. மாரியம்மன் திருவிழா. ஏண்டா ரசம், மாரியம்மன் விழானா சந்தோஷம்தான். ஆனால் எப்போ இந்த சுண்டைக்காய் மலை மகிமை ஏற்பட்டு புகழ் பரவி அது என்னோட கிளவி காதில் கண்ணில் மூக்குல பட்டு அவ இந்த சாமியின் பெருமையை அறியறது என்று பெருமூச்செறிந்தார். தாத்தா, முன் வச்ச காலை பின் வைக்காதீங்க. முள் வச்ச காலன்னு சொல்லு. நேத்து மட்டும் 1 டஜன் முள்ளுங்க காலை பஞ்சர் பண்ணி இருக்குங்க. செய்கூலி சேதாரம் போக 7 முள்ளு அப்படியே உள்ள இருக்குது. காலை கீழே நகர்த்த முடியல. தாத்தா, இந்த சுண்டக்காய் சாமிக்கு சக்தி இருக்குது தாத்தா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா இளவு சொல்ற? தாத்தா, நீங்க இந்த மலையை விட்டு இறங்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உங்க காலில் இந்த சாமி முள்ள குத்தி வச்சிருக்கு. இது சாமியோட அருள். புரிஞ்சுக்கிட்டேன். தூள் பக்கோடா, காரா பூந்தி, முறுக்கு, பொரிகடலை என்று வரிசையாக அவர் முன்னால் இன்னும் பொட்டலங்கள் பாக்கி இருந்தன. அந்த எண்ணெய் தூக்குக்கு தெரியாம இதுங்களை வைக்கணும். அவனும் பங்குக்கு வந்தான்னா ஒரே நாள்ல காலியாயிடும் என்றார் அப்புசாமி. 2 சோடாவும் வச்சிருக்கேன், பொறவு குடியுங்க. அப்புசாமி மகிழ்ந்தார். பொறவு என்னடா பொறவு? பொறவை கண்டவன் யாரு? தொறவுடா இப்போ. தாத்தா, பாபா பாட பஞ்ச் லைன் மாதிரி சொல்றீங்க. ஆஹா, பொறவை கண்டவன் யாரு? தொறவுடா இப்போ. ஐயோ, அருள்வாக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டுது. சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் உதிருங்க என்று குதூகலித்தான். அத்தியாயம் 4. ஏண்டா ரசம், நிஜமாவே எனக்கு அருள் வந்துட்டுதா? அப்புசாமி தன்னையே சந்தேகித்தார். பேசுங்க, நிறைய பேசுங்க. ரேஷன் அரிசி கல்லு மாதிரி நடுவுல அருள் வாக்குங்க பளிச்சிடும். நான் பொறுக்கி எடுத்துக்குவேன். வந்து என்ன தாத்தா, 2வது வாக்குக்கே திணறீங்க? உங்களை நம்பி முதல் போட்டிருக்கேன். நம்புடா, நம்பு. நீ நம்பினா நான் நம்புவேன். சபாஸ், நீ நம்பினா நான் நம்புவேன். ரஜினி இதை கேட்டா நேரா இங்கே புறப்பட்டு வந்துடுவாரு. ஆகா, நீ நம்பினா நான் நம்புவேன். பாலகுமாரனையெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டீங்க. அப்புசாமி சோடாவை குடித்து கொண்டே அது கிளப்பிய ஏப்பங்களை உலகத்துக்கு விநியோகித்தவாறு அடுத்த வாக்கை யோசிக்க ஆரம்பித்தார். ஒன்றும் தோன்றவில்லை. ஏண்டா ரசம், இன்னைக்கு இவ்வளவு போதும் இல்லையா? தாத்தா, நீ நம்பினா நான் நம்புவேன். இது போதும் தாத்தா, இது ஒன்னே போதும். நீங்க இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஜனங்க கூட்டமா இங்க வரப்போறாங்க. கியூவில் நின்று உங்களை தரிசிக்க வரப்போறாங்க. இந்த சுண்டக்காய் மலைக்கா எவன்டா வருவான்? உன்னையும் என்னையும் தவிர. வருவாங்க, வந்துகிட்டே இருக்காங்க. பக்கத்துல ஈரோடு இருக்குதே, அங்க மாரியம்மன் திருவிழா. 14 நாள் திருவிழா மகோன்னதமா நடந்துகிட்டு இருக்குது. கோவில்ல கம்பம் நட்டு வச்சு படுத்துடுங்க. ஆயிரக்கணக்கான பக்தருங்க மஞ்சள் தண்ணீர் குடமா எடுத்துட்டு போய் கம்பத்துக்கு ஊத்துவாங்க. 20 அடி 30 அடின்னு வேல் அழகு குத்திக்கிட்டு ஊர்வலமா பக்தருங்க வர்றாங்க. வர்ற சனிக்கிழமை உச்சக்கட்டம் 3 மாரியம்மன் கோயில்ல இருந்தும் நட்டு வச்ச கம்பத்தை எடுத்துக்கிட்டு ஊர்வலம் வருவாங்க. உப்பையும் மிளகையும் பக்தருங்க வாரி
அந்த கம்பத்தின் மேல வீசிக்கிட்டே இருப்பாங்க. மஞ்சள் தண்ணிய ஒருத்தர் மேல ஒருத்தர் வீசிப்பாங்களாம். ரோடு முச்சூடும் உப்பும் மிளகும் மஞ்சள் தண்ணியும் தானா. லட்சம் பேருக்கு மேல கூட்டம் இருக்குமா. ராத்திரியெல்லாம் அங்கங்கே பாட்டு கச்சேரி, விடிய விடிய. டேய் டேய் ரசம், நாமளும் போய் பார்க்கலாம்டா. திருவிழான்னு ஒன்று பார்த்து ஜென்ம கணக்கு ஆகுதுடா. தாத்தா, புரியாம பேசாதீங்க. நான் ஏன் இதை சொன்னேன்னு உங்க சிறு மூளையில ஒரு சிறு மூளையில கூட ஐடியா தோணலையா? டீ கடை போடலாங்கிறியா? தாத்தா, உங்க புத்தி இன்னும் விசாலமாகணும். சிங்கிள் டீ விடுங்க. நீங்க ஒரு பழம் தர்பீஸ் விற்கலாங்கிற. ஒரு பீஸும் விற்க வேணாம். நீங்களே ஒரு திருவிழா, நீங்களே ஒரு ஞானப்பழம். நீங்க யாரையும் பார்க்க போக வேணாம். உங்களை பார்க்க எல்லா கூட்டமும் இங்க வரப்போகுது. யாரா சொன்னாங்க இந்த முள்ளுக்காட்டுக்கா? எவன் வருவான்? வருவாங்களே, ஈரோடு பூரா போஸ்டர் ஒட்டியாச்சு. சுண்டைக்காய் மலை சித்தரின் அருள் கும்பிட்டவங்க எல்லாரும் குழுக்கள் இல்லாமலேயே கோடீஸ்வரர் ஆகிறார்கள். அருள்வாக்கு நேரம் காலை 6 முதல் 8 வரை மட்டுமே. சித்தர் அருள் சித்திக்க சிக்கும் பொருள். சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அருள் செய்த சித்தர். டேய் ரசம், நான் ரஜினியை எப்படா பார்த்தேன்? என்கிட்ட அருள்வாக்கு கேட்டுக்க அவர் வரலையே. அவர் வேற யாரோ சாமியாருங்க கிட்ட தானே போறாருன்னு பத்திரிகைகள்ல போட்டிருந்தது. இனிமே அவர் உங்ககிட்ட தான், இந்த சுண்டைக்காய் மலைக்கு தான் வருவாரு. நீங்க பார்க்க போறீங்க. எனக்கு பெருமையாவும் பயமாவும் இருக்குடா. அந்த எண்ணெய் தூக்கு என்ன பண்றான்? என் வேட்டி ஜிப்பாவையெல்லாம் துவைச்சு உலர்த்தி இஸ்திரி போட சொல்லுடா. அந்த ஆளு முள்ளு செதுக்கி ஒற்றையடி பாதை போட்டுக்கிட்டு இருக்கான். பக்தருங்க வர தேவையில்ல. வரட்டும் வரட்டும். இறைப்பணியோட நடுவுல ஏன் பணியையும் செய்ய சொல்லுடா. காலில் குத்தின முள்ள பின்னூக்கால கொஞ்சம் எடுத்து விடியான்னா கூட எடுத்து விட மாட்டேங்கிறான். மேலே முள்ளு குத்துனா கீழே தான் போய் எடுக்கணும் போல் இருக்கு. ஐயோ தாத்தா, இன்னொரு பஞ்ச். மேலே முள்ளு குத்துனா கீழே போய் தான் எடுக்கணும். ஆஹா, அருமையான பஞ்ச். எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கடா ரசம், மறந்து போயிட போற என்றார் அப்புசாமி. எல்லாம் கூடி வருது தாத்தா. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. என்னடா ரசம், இது கூட ஒரு அருள்வாக்கு மாதிரி தோணுதடா எனக்கு என்றார் அப்புசாமி. தாத்தா, இது பழைய பழமொழி. உங்களுக்கு பேசத்தான் உரிமையை தவிர அதுல அருள்மொழி எது சாதா மொழி எது, எதை போஸ்டர்ல அடிக்கலாங்கிறதையெல்லாம் நான் தான் முடிவு பண்ணுவேன். நீங்க பேசுறதெல்லாம் அருள்மொழி ஆயிடாது. புரியுதா? சரிடா சரி, சண்டை போடாத. நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு, செய்திடுறேன். ரசகுண்டு தனது அடுத்த யோசனையை அப்புசாமிக்கு வழங்கினான். அடுத்தாப்புல, நீங்க சீக்கிரமா காடை பாஷை கத்துக்கணும். ஐயோ, காடை பாஷையா? எந்த ஊர்லடா பேசுறாங்க? இந்த சுண்டைக்காய் மலையில கூட்டம் கூட்டமா பறக்குதே காடைங்க, அதுங்க பேசுற பாஷை தாத்தா. 3 நாள்ல காடை பாஷைன்னு புத்தகம் இருக்குதாடா? எதுனா? தாத்தா, விவரங்கிட்டத்தனமா பேசாதீங்க. காடை பாஷைங்கிறது உங்க ஒருத்தருக்கு தான் தெரியும். அதனால நீங்க எது பேசுறீங்களோ அதுதான் காடை பாஷை. ஆனா காடை பாஷை பேசுறப்போ ஞா நீ ஞை ngோ நங் இப்படி இந்த எழுத்துக்களை வச்சுதான் பேசணும். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் மாதிரிக்கு பேசினா போதும். என்னடா ரசம், எனக்கு வயசு என்ன ஆகுது? என்ன போட்டு இப்படி உயிரை எடுக்கிறியே? இதுக்கே இப்படி அலட்டிக்கிறீங்களே. அடுத்தாப்புல துண்டு பயிற்சி எடுத்துக்கணும். அதுக்கு எப்படி மூஞ்ச தூக்குவீங்களோ? துண்டு பயிற்சியா? என்னடா அது, குண்டை தூக்கி போடுற? ரசகுண்டு தயாராக ஒரு துண்டை முறுக்கி வைத்திருந்தான். பாத்தீங்களா, பாம்பு ஒன்ன சுத்திக்கிட்டு இருக்காப்புல. துண்டை நல்லா முறுக்கி வச்சுக்கணும். வர்றவங்க முதுகுல இதோ இப்படி சொட்டையல் சொட்டையல்னு விசிறணும். அப்படியே அடி வாங்கினவங்க பாவமெல்லாம் பறந்தோடி போயிடும். புரியுதா? கையில் இருந்த முறுக்கு துண்டால் அப்புசாமியின் முதுகில் சொட்டையல் என்று ஒரு சொடுக்கு தந்தான். இப்படித்தான் சுழற்றி விசிறணும், புரியுதா என்றவன் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி, இப்போ உங்ககிட்ட 3 வித்தை இருக்குது. சுண்டைக்காய் ஊதுறது காடை பாஷை, முறுக்கு துண்டு ஆசீர்வாதம். 3ல ஏதாவது ஒன்று சூடு பிடிச்சா கூட போதும். எந்த ஒரு வெற்றி வேணும்னாலும் அதுக்கு 3-4 பாதையில முயற்சி பண்ணணும். புரியுதா? சுண்டைக்காய் சாமிக்கு பேரு வந்துடும். டேய் ரசம், சீக்கிரம் சாமிக்கு பேரு வந்து அவரும் நல்லா இருக்கணும், நாமும் ஏதோ கார் கீர் பங்களா ஆசிரமம்னு 2 பேரும் குழுகுலுன்னு இருக்கணும்டா. ரசகுண்டு பதில் சொல்லும் முன், டேய் நாய்ங்களா, என்னையும் சேர்த்துக்குங்களேண்டா, நான் மட்டும் கேனேனா? திடீர் குரல் அவர்களை அதிர வைத்தது. எண்ணெய் தூக்கு சாமியார். கண்ணிலே கடுங்கோபம். இருட்டு வாசற்படியில் இருளோடு இருளாக பயங்கரமாக நின்றார். கையில் வெட்டறிவாள். அப்புசாமியும் ரசகுண்டுவும் தங்கள் சிரமமான வாழ்க்கையிலிருந்து ஆசிரமமான வாழ்க்கைக்கு எப்படி தாவுவது, சீதா பாட்டியை சுண்டைக்காய் மலைக்கு எப்படி வரவழைத்து மண்டியிட வைப்பது என்பதை விலாவாரியாக திட்டமிடுவதற்குள் தடால் என்று சோதனை. பார்லிமெண்ட் வளாகத்துக்குள் நுழைந்த பயங்கரவாதி போல் எண்ணெய் தூக்கு ஆசாமி தடால் என்று அறிவாளும் கையுமாக அவர்கள் முன்னால். கூட்டணிக்கு இன்னும் பெயர் கூட சூட்டவில்லை. அதற்குள் அதில் குத்து வெட்டா, உள்கட்சி பூசலா, வன்முறையா, கத்தி குத்தா? டேய் பட்டணத்து பசங்களா, பணங்கா சீவர மாதிரி சீவிடுவேண்டா.
கோபத்தில் மூச்சு இறைத்தது எண்ணெய் தூக்குக்கு. இந்த பட்டாள தான் பார்த்தா பசு, பாஞ்சா LDDE, நினப்புல வையுங்க. எண்ணெய் தூக்கு முழியை உருட்டினான். ஏண்டா ராஸ்கோலுங்களா, நீங்க 2 பேரும் மட்டும் வசதி பண்ணிக்க நான் விடுவேனா? நீங்க பேசுறத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். தூங்கலடா, தூங்காம தூங்கிக்கிட்டு இருந்தேன். கம்மநாட்டி நாய்ங்களா. யோ எண்ணெய், நீ ரொம்ப ஓவரா பேசுற என்றான் ரசகுண்டு கோபமாக. நீ முன்னை அறிவால கீழே போடு, போடாட்டி உன்னை பொடோ சட்டத்துல உள்ள தள்ளிடுவோம். இத பாத்தியா இத என்று சரேல் என்று தன் ஜோல்னா பையில் இருந்து மொபைல் போனை எடுத்தான். ஹலோ, ஈரோடு திருவிழா ஸ்பெஷல் செக்யூரிட்டி டியூட்டியா? வணக்கமுங்க. இங்க சுண்டைக்காய் மலையில ஒரு பயங்கரவாதி. ரசகுண்டு மேற்கொண்டு பேசும் முன் அவன் மீது ஒரு பாய்ச்சல் பாய்ந்து போனை தட்டிவிட்டான் எண்ணெய் தூக்கு. மொபைல் போன் எகிரி தூர விழுந்தது. ரசகுண்டு அதை எடுக்கவில்லை. திருவிழாவில் வாங்கிய அடுத்த சாமானை தடால் என்று ஜோல்னா பையில் இருந்து எடுத்தான். டே எண்ணெய், என்னை யாருன்னு நினைச்ச? சுட்டு பொசுக்கிடுவேன் என்று சொல்லியவாறே விசையை அழுத்தினான். திருவிழா துப்பாக்கி ஆதலால் கொஞ்சம் வம்பு செய்துவிட்டு வேலை செய்தது. படீர் படீர் என்று பேரொலி எழுப்பியது, குண்டு எதுவும் இல்லாமலேயே. அடுத்த வினாடி எண்ணெய் தூக்கு நடுநடுங்கி, ஐயோ சாமி, என்னை கொன்னு போடாதீங்கோ, சுட்டுடாதீங்கோ என்ற அலறலுடன் அரிவாளை போட்டுவிட்டு கீழே நெடுஞ்சான்கிடையாக விழுந்தான். அப்புசாமி ஜிங் என்று எண்ணெய் தூக்கின் மீது போய் உட்கார்ந்து அழுத்தினார். ரசம் ரசம், நான் அமுக்கிக்கிட்டே இருக்கேன், நீ எதுனா கைத்த போட்டு கட்டிடு என்றார் வீரமாக. தாத்தா, நீங்க சிரமப்பட வேணாம். சண்டை நடக்கிறப்போ சினிமா கதாநாயகி மாதிரி சும்மா இல்லாம இப்படி வீரமா உதவினதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் கையில AK-47 இருக்கிறவரை இவனால ஒன்றும் பண்ண முடியாது. வாழை ஆட்டினான்னா தொலைச்சு விடுவேன். மறுபடி படீர் என்று ஒரு வெடி வெடித்தான். ஐயோ ஐயோ, சுண்டைக்காய் சாமி மண்டைக்கா மேலே ஆணை, நான் உங்களை வெட்ட மாட்டேன், என்னை சுட்டுடாதீங்க சுட்டுடாதீங்க அலறினான் எண்ணெய் தூக்கு. ரசகுண்டு மாரியம்மன் திருவிழாவில் பிளாஸ்டிக் பொம்மை கடையில் இருந்து தான் ஊருக்கு போகும்போது எடுத்து போகலாம் என்று வாங்கிய துப்பாக்கி இவ்வளவு பெரிய உதவியை செய்யும் என்று அவனே நினைக்கவில்லை. அத்தியாயம் 5. டே என்ன, நில்லுடா எந்திரிச்சு. ரசகுண்டுவின் கட்டளை மறுநிமிடமே செல்லுபடியாயிற்று. 6 அடி முரட்டு சரீரம் பயந்து நடுங்க எண்ணெய் தூக்கு எழுந்து கைகட்டி கொண்டு நின்றான். பெரியவரே, தம்பிக்கிட்ட சொல்லுங்க, நான் புத்தி கெட்டு போய் அருவாளை தூக்கிட்டேன். என் பொஞ்சாதி செவந்தியை இப்படித்தான் அறிவுகட்டு நடத்த சரியில்லைன்னு ஒரு நாள் சீவிட்டேனுங்க. என் சொத்தெல்லாம் கேஸில் போய் 8 வருஷம் செயலில் இருந்துட்டு விடுதலையாகி பராரியாகி ஓட்டாண்டியாகி உலகத்தை திறந்து இந்த சுண்டைக்காய் மலையில 10 வருஷத்துக்கு முன்னே வந்து அடைஞ்சவன் தானுங்க. திடீர் உணர்ச்சி வசப்பட்ட எண்ணெய் தூக்கு கேவி கேவி அழுதான். ஐயோ என் செவந்தி செவந்தி என்று பெரிசாக பிளாக்கணம் வைக்க ஆரம்பித்து விட்டான். மானாமதுரையில மறுக்கொழுந்து வாங்கையில போனா போகுதுன்னு வெச்சு விடு மச்சான், நீயே வெச்சு விட்டேன் பத்தினியே, நீ வேறொருத்தன் பொறாவாலே பத்திக்கிட்டு போயிட்டியே, பத்திக்கின்னு வெந்தேனே, பாலே நீ அறியலையோ, பாலா நீ போயிட்டியே. தலையில் அடித்து கொண்டு எண்ணெய் தூக்கு பயங்கரமாக அலறினான். அவன் ஒப்பாரியை நிறுத்த படீர் என்று ஒரு வேட்டு சத்தம் கொடுத்தான் ரசகுண்டு. பிரேக் போட்டார் போல் ஒப்பாரியை நிறுத்தினான் எண்ணெய் தூக்கு. சாமி, என்னை சுட்டு போடுங்க, உங்க கையால சுட்டு போடுங்க. நான் பாவிங்க, சண்டாளனுங்க, கட்டின பெண்சாதியை வெட்டி கொன்னவனுங்க. வக்கீலுங்களுக்கு என் சொத்தையெல்லாம் கொடுத்தேனுங்க. 8 வருஷ தண்டனையோட விட்டுட்டாங்க. ஆனா என் செவ்வந்திய எவனோ ஏமாத்தி ஏச்சு புட்டானே தவிர அவ உத்தம பத்தினின்னு பொறவுதான் தெரிஞ்சுது. அறியாத பொண்ணை நான் கொன்னுட்டேனுங்க. சரி சரி, அப்புசாமி அவனை ஆற்றினார். அடே எண்ணெய், தப்பு பண்ணாதவங்க இந்த உலகத்துல யாரா இருக்காங்க? துணிச்சல் உள்ளவன் வெளிப்படையா பண்றான், துணிச்சல் இல்லாதவன் மனசுக்குள்ளார பண்றான். தப்பு பண்றவன் சில பேர் உடனே மாட்டிக்கிறான், சில பேர் கடைசியா மாட்டிக்கிறான். யாரோ ஒருத்தர் 2 பேர் மாட்டிக்கிறதே இல்லை. கடவுளுக்கு பாவியும் ஒண்ணுதான், புண்ணியவானும் ஒண்ணுதான். எல்லா பாவ புண்ணியத்துக்கு அப்பால இருக்கிறவன் அவன். தாத்தா, ஸ்டாப் ஸ்டாப் என்று அலறினான் ரசகுண்டு. உங்க வேதாந்த பேச்சுக்கெல்லாம் பின்னால வேலை இருக்குது, இப்பவே தீர்த்துடாதீங்க. இப்பதான் நாம விதை நட்டிருக்கோம், இனிமேதான் அது வளர்ந்து பெருசாகி பலன் தரணும், புரியுதா? அதனால நல்ல விஷயம் தோணினா கம்முன்னு மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. பாட்டா எழுதி வச்சுக்கட்டுமா? பாட்டாவோ பாடாவதியாவோ எழுதி வச்சுக்கோங்க. ரசகுண்டுவின் கையில் இருந்த பொம்மை துப்பாக்கியை பார்த்து இன்னமும் நடுங்கியவாறு நின்று கொண்டிருந்தான் எண்ணெய் தூக்கு. டே எண்ணெய் என்றான் ரசகுண்டு. அப்படி உக்காரு, உன்னை நான் மன்னிச்சிட்டேன். அப்புசாமி அவசரமாக, டேய் ரசம், நாங்க மன்னிச்சிட்டோம்னு என்னையும் சேர்த்து சொல்லுடா என்றார். நீ வாஜ்பாயினா நான் அத்வானி, என்னையும் கூட கூட சேர்த்துக்கடா. உங்க புடுங்கல் பெரிய புடுங்கலா போச்சே தாத்தா, ஒவ்வொரு பேச்சுக்கும் உங்களை கேட்டு கேட்டு பேச முடியுமா?
அது இல்லடா, இந்த சுண்டைக்காய் மலை சாமியோட புகழ பரப்புற காரியத்துல என் பங்கு தாண்டா அதிகம். நான் தாண்டா சுண்டைக்காய் ஊதுறவன், குறி சொல்ல போறவன், சித்தர் பாட்டெல்லாம் பாட போறவன். நான் கதாநாயகன், நீ டைரக்டர். அப்போ நானுங்கோ என்றான் எண்ணெய் தூக்கு கெஞ்சலாக. நீ தாண்டா பிரதம தொண்டன் என்றார் அப்புசாமி. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் கூடுமோ என்றான் ரசகுண்டு. எண்ணெய் தூக்கு, உன்னை நாங்க மன்னிச்சிட்டோம். இந்த சுண்டைக்காய் மலை சாமிக்கு மகிமை வர்றதுக்காக நாம கூட்டணியா பாடுபடுறோம். கூட்டணிக்காரங்களாகிய நாம 3 பேரும் கஞ்சியும் நீளமும் கதரும் போல ஒத்துமையா இருக்கணும். சுண்டைக்காய் சாமிக்கு ஜே ஜேன்னு பேர் வரணும். ஜே ஜேன்னு மலையில ஒரு கரண்டு விளக்கு கூட போடலாமுங்க. ராவுல மலைக்கு வரணும்னா தடமே துப்புரவா தெரியறது இல்லைங்க. நேத்தைக்கு கூட ஒரு நல்ல பாம்பை மெரிச்சிட்டேனுங்க. செத்து போச்சா இல்ல கரம் வச்சுக்கிட்டு என்ன கொத்த போகுதா தெரியலிங்க என்றான் எண்ணெய் தூக்கு. அப்புசாமி நடுநடுங்கியவராக, என்னடா ரசம் இப்படி சொல்றான்? இவன் தான் மிதிச்சான்னு மேற்படி பாம்புக்கு நல்லா தெரியுமா? என்னையோ உன்னையோ பிடுங்கி தொலைச்சிட போகுது என்றார். அதுக்கெல்லாம் இலைதலை முறிவு இருக்குதுங்கோ. 4 பச்சிலைய மென்னா விஷம் முறிஞ்சிடுங்கோ. இது மூலிகை மலைங்கோ. நமக்கு மூலிகை எல்லாம் தெரியுமுங்கோ. வெளியில எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தெரியாதரா முண்டம். இந்த மலையையே வெளிநாட்டுக்காரன் எவனுக்காவது கான்ட்ராக்டுக்கு விட்டுடுவாங்க. அப்புறம் நம்ம பச்சிலையை எடுத்து நமக்கே விற்பாங்க வெளிநாட்டுக்காரனுங்கோ என்றான் ரசகுண்டு. ஐயோ, நாக்க அறுத்தாலும் மூலிகை ரகசியங்களை யாருக்கும் சொல்ல மாட்டேனுங்கோ. ஆனா இந்த வேலைக்கார நாயையும் உங்களோட கூட்டாளியா சேர்த்துக்கோங்கன்னு தான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரிடா, சரி சரி, நீயும் எங்க கூட்டணியில இடம் பெறுற, சந்தோஷம்தானே? ரொம்ப சந்தோஷமுங்க. தாத்தா, நாம 3 பேரும் ஒன்னா வேலை செய்வோம்னு உறுதி எடுத்துக்கணும். 3 பேரும் கழுத்துல சுண்டைக்காய் மாலை தான் போட்டுக்கிட்டு இருப்போம். ஒருத்தர் பார்த்து கொள்ளும் போதெல்லாம் ஜெய் சுண்டைக்காய்னு சொல்லிக்கணும். டெலிஃபோனை எடுத்து பேசினா கூட முதல் வார்த்தை ஹலோன்னு சொல்லக்கூடாது, ஜெய் சுண்டைக்காய்னு தான் சொல்லணும். டேய் ரசம், நீ பொறவி சாமியார்டா என்று அப்புசாமி ரசகுண்டுவை புகழ்ந்தார். எண்ணெய் தூக்கு சில விவகாரங்களை கேட்டான். என் வேலை என்னன்னு சொல்லிடுங்க சாமி. ஊரா போய் சாமிக்கு என்ன அரிசி வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இன்னும் நான் எங்க போய் என்னென்ன வாங்கியாரணும்? அதெல்லாம் இனி தேவையில்லை. அவன் டப்பாவில் எண்ணெயை தூக்கிக்கிட்டு கியூவில் நிற்க போறான். மூட்டை மூட்டையா வந்து அரிசி இறங்க போகுது. டேய் ரசம் என்றார் அப்புசாமி அவசரமாக. அரிசியா கொண்டு வரவங்க கொண்டு வரட்டும். சப்பாத்தி, மசால் தோசை, பால் பணியாரம், பரோட்டான்னு பக்தருங்க அவங்கவுங்களுக்கு இஷ்டமானதையும் கொண்டு வர சொல்லணும்டா. அத்தியாயம் 6. இன்ஸ்பெக்டர் வடுகநாதனுக்கு ஒரு ராசி உண்டு. கொலை நடந்து 1 மாசமான கேஸ்கள் எல்லாம் அவரிடம்தான் வந்து மாட்டும். எத்தனை அடி ஆழத்தில் புதைத்திருந்தாலும், மலை உச்சியிலிருந்து தள்ளி இருந்தாலும் தோண்டி துருவி எடுத்து துப்பறிந்து விடுவார். அவருக்கு இலாகாவிலே சுடுகாட்டு இன்ஸ்பெக்டர் என்பதுதான் செல்லப்பெயர். நீங்க மட்டும் எப்படியோ ஸ்மெல் பண்ணிடுறீங்க சார் என்று ஏட்டு கண்ணையா அவருக்கு அடிக்கடி புகழாரம் சூட்டுவார். ஜீப்பு ரெடியாயா? ரெடிங்க சார். கிருஷ்ணாம்பேட்டைக்கா இல்ல கண்ணம்மாப்பேட்டை சுடுகாடா? இப்பத்தான்யா பார்ட்டியையே பார்க்க போறோம் என்ற இன்ஸ்பெக்டர் ஜீப்பில் ஏறி உட்கார்ந்து மீசையை பதமாக அடக்கி விட்டு கொண்டார். ரசகுண்டுவின் மனைவி ருக்மிணி கீதா பாட்டி சொற்படி ஒரு இரும்பு கரண்டியை வாளி தண்ணீரில் போட்டு நடுக்கூடத்தில் வைத்துவிட்டு, நாகூர் ஆண்டவா, சலாம் சலாம், காணாமல் போன என் கணவன் வந்து சேர தயவு பண்ணுங்க, சலாம் சலாம் நாகூர் ஆண்டவா என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். கீதா பாட்டி அவளுக்கு ஆறுதல் கூறினாள். நாகூர் ஆண்டவன் ரொம்ப சக்திடி. உன் புருஷனுக்கு கூட சின்ன குழந்தையில நாகூர் மொட்டை நான் போட்டிருக்கேன். அப்போது எங்காத்து கிளம் உசுரோட இருந்தது. அங்கே தெரிந்தவர் வீட்டில் தங்கி சமைச்சு சாப்பிட்டோம். வெண்டைக்காய் கறி, ஒரு தயிர் பச்சடி, அப்பளம், குழம்பு, ரசம்னு ஜமாய்ச்சிட்டேன். உன் வீட்டுக்கார சமத்து என்ன பண்ணித்து தெரியுமோ? சவரம் பண்றவனுடைய கத்திய லபக்குன்னு தூக்கிண்டு, பாட்டி பாட்டி உனக்கு பண்ணி விடுறேன்னு அபஸ்மாரமா சொல்லிட்டு என்ன துரத்திட்டு, தாத்தா மட்டும் கல்கண்டை கொடுத்து சாமர்த்தியமா கத்திய பிடுங்காமல் இருந்தா குத்திண்டு செத்திருப்பான். இல்லாட்டா என்ன குத்தி தொலைச்சிருப்பான். அந்த நாகூர் ஆண்டவன் தான் 2 பேரையும் காப்பாத்தினான்னு வச்சுக்கோ. பாட்டி, இரும்பு கரண்டிய வாளியில போட்டு 2 நாள் ஆகிறது. இன்னும் வரதுக்கான அறிகுறியே காணோமே. இன்னொரு கரண்டிய வேணும்னா போடட்டுமா என்றாள் ருக்மிணி கவலையுடன். அசடாட்டம் பேசாத. நம்பினவாளுக்குத்தான் நாகூரு. வந்துருவான். நீ ஒழுங்கா சலாம் போட்டுண்டிரு. வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நின்றது. மூக்கை சுளித்து கொண்டே சுடுகாட்டு இன்ஸ்பெக்டர் வடுகநாதன் இறங்கினார். குப்பைகளுக்கு நடுவே இருந்த தெருவில் ஸ்டைலாக நடந்து ரசகுண்டின் வீட்டு வாசற்கதவை நெருங்கினார். கூடவே வந்த ஏட்டு கண்ணையா கையில் இருந்த லாட்டியால் கதவை தட்டி அவருக்கு பராக் அறிவித்தார். வாசலில் நின்ற போலீஸ் ஜீப்பும் இறங்கி வந்த இன்ஸ்பெக்டரும் தொடர்ந்து வந்த ஏட்டும் கீதா பாட்டியை மெய்சிலிருக்க வைத்தன. நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, தானாக்காரா உன் ஆத்துக்காரனை கொண்டு வந்துட்டா பாரு. வாங்கோ வாங்கோ, அடியே ருக்கு, ஆரத்தி கரைடி, ஆரத்தி கரை
பெரிய பெரிய கொத்தவாளெல்லாம் வந்திருக்கா. அவாளெல்லாம் வரப்பட்டவாளா என்றவளின் கண்கள் ஜீப்பிலிருந்து ரசகுண்டு இறங்குகிறானா என்று ஆவலுடன் கவனித்தன. வழிய விடு கேவி என்று ஏட்டு கீதா பாட்டியை அதட்ட அவள் விருட்டென்று நெளிந்து பின்வாங்கினாள். ருக்மிணி ஆரத்தி தட்டுடன் வந்தவள், எங்கே எங்கே அவர் எங்கே என்று ஜீப் அருகே தட்டோடு போய் ஜீப்பை ஒரு தரம் பிரதட்சிணம் செய்துவிட்டு ஏட்டையாவிடம், எங்க வீட்டுக்காரர் வரலிங்களா சார் என்றாள். ஏட்டு கண்ணையா கடுகடுப்புடன், நீ யாருமே முழிய பிதுக்கிக்கிட்டு ஆந்தையாட்டம் பார்க்குற? அந்த கிழவி யாரு? எல்லாத்தையும் விசாரிக்கத்தானே ஐயா வந்துக்கிறாரு. எந்த காணாமல் போன கேஸானாலும் இன்ஸ்பெக்டர் வடுகு முதலில் வீட்டின் தரையை நன்கு ஆராய்வார். அந்த காலத்தில் திருவான்மியூர் ஆட்டோ சங்கர் கேஸில் சங்கர் வீட்டு தரையில் என்னவோ பிளாஸ்திரி வேலை நடந்திருக்கிறதே என்று போலீஸ் கமிஷனர் கண்டுபிடித்த போது அவர் அருகே இருந்து வேலை கற்றுக்கொண்டவர் பூட்ஸ் காலால் தரையை இங்குமங்கும் தொம் தொம் என்று உதைத்தார். கீதா பாட்டி அவர் அருகே வந்து ஒரு கும்பிடு போட்டாள். சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதேலு என்றாள். கடைசி 2 எழுத்து மட்டும் ஏட்டு கண்ணையா காதில் விழுந்தது. ஆ, தேளு தேளு என்று வீட்டிலிருந்து வெளியே ஓடி தூரமாக நின்று கொண்டு விட்டார். தேள் என்றால் அவருக்கு மகா பயம். சின்ன வயசில் ஒரு தேள், அதாவது அவருடைய சின்ன வயசில் கொட்டியதால்தான் கால் இழுத்து கொண்டு சற்றே கெந்தி கெந்தி நடப்பதாக வீட்டில் சொல்லுவார்கள். கைகூப்பி கும்பிட்டவாறு கீதா பாட்டி, நீங்கள்லாம் பெரிய தானாக்கார அதிகாரிகள், உங்களுக்கு நான் சொல்லப்படாது. ஆனாலும் குழந்தைகளுக்கு பெரியவாதான் சொல்லித்தரணும். தரையை பூமாதேவின்னு சொல்லுவா. பூமாதேவி யாரு? சாட்சாத் லட்சுமி தேவி. நீங்க எட்டி எட்டி தரையை பூட்ஸு காலால் உதைக்கப்படாது. அதுவும் வெள்ளிக்கிழமை விளக்கு ஏத்தின பின்னாலே. யோ ஏட்டு, அங்கே ஏயா போய் நடுங்கிக்கிட்டு இருக்கீர்? இந்த கிழவிய அப்பால தள்ளிக்கிட்டு போ என்று கட்டளையிட்டவர் வீடு பூராவும் கவனமாக உதைத்து பார்த்து கொண்டு வந்தார். கீதா பாட்டியின் கையை தரதரவென்று இழுத்து ஏட்டு கண்ணையா ஒரு மூலையில் கொண்டு டம் என்று உட்கார வைத்தார். ஏ கிழவி, இன்ஸ்பெக்டர் ஐயா சோதிச்சு முடிக்கிற வரையில கம்முனிங்க கட. வாய திறந்தாயானா லாட்டியால பேத்திடுவேன். வாய் மேல கை வை, கப்சிப் கடையில உப்பு. கீதா பாட்டி கோபத்துடன், கட்டையில போறவனே, தோள்பட்டைய போட்டு ஏண்டா அப்படி அமுக்குன? உடைகிற மாதிரி. உன் தோளுப்பட்டை கீழுப்பட்டையெல்லாம் இன்ஸ்பெக்டர் ஐயா பெண்டு எடுத்துடுவாரு ஸ்டேஷனில் வச்சு. நாசமா போறவனே, உன்னை பாம்பு புடுங்க. ஒரு கம்மநாட்டி பொம்மநாட்டிய கை வச்சு நீ அடிக்கிற. கலெக்டருக்கு பெறாது கொடுப்பேன் நான். என்ன பட்டிக்காட்டு பொம்பளைன்னு நினைச்சாயா? ஜட்ஜு சங்கரலிங்கத்து வீட்டில் 3 வருஷம் சமையல் செஞ்சிருக்கேன். அவ ஆத்துல கல்யாணம் சீமந்தம்னா இன்னைக்கும் என்னத்தான் முறுக்கு சுத்த கூப்பிடுவா. யோ ஏட்டு, அந்த டிரான்சிஸ்டரை தூக்கி வீட்டுக்கு வெளியே கடாசியா. இங்கே நான் சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன்னுல்ல வடுகநாதன் கத்தினார். அடுத்த வினாடி ஏட்டையா கீதா பாட்டியை வெயிலில் உருகிய வெள்ளக்கோணியை இழுப்பது போல இழுத்து ஏறக்குறைய தெருவில் போட்டு விட்டார். அத்தியாயம் 7. ருக்மிணி, பாட்டி பாட்டி, ஐயோ என் பாட்டி என்று கூவினாள். ஏற்கனவே கூட தொடங்கியிருந்த அக்கம்பக்கத்தார் அடுத்த சீன் இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு சுவையாக அமையும் என்று எதிர்பார்க்கவில்லை. இன்ஸ்பெக்டர் ஏட்டையாவிடம், கிளியர் பண்ணியா கும்பலை? என்னவோ பூ தொடுத்துக்கிட்டு இருக்கியே, லத்திய வச்சுக்கிட்டு கரும்பு தின்ன போறியா? தண்டம் யானி, அந்த கிழவிக்கிட்ட என்னையா டயலாக் அடிச்சுக்கிட்டு இருக்க? உன்னை தொலைச்சு முழுகணுமையா? இன்வெஸ்டிகேஷனுக்கு என் கூட வர்ற ஆளாயா நீ? தூ ஐயா என்று அலறினார் ஏட்டு. நான் இன்னா பிழை செய்திருந்தாலும் பொறுத்துக்குங்க ஐயா. புள்ள இப்பத்தான் +2 எழுதுறான். சரி உன் வீட்டு ராமாயணத்தை விடு. அந்த சின்ன பாப்பாவை இப்படி கூட்டிட்டு வா. ஆனால் பரிசோதனை முடித்து அதில் எந்த குழுவும் கிடைக்காததால் எரிச்சலுடன் நாற்காலியில் அமர்ந்தார் வடுகநாதன். இந்த அம்மா பொண்ணு என்று கடுமையாக ருக்மிணியை அதட்டியவாறு ஏட்டு கண்ணையா லாட்டியால் அவள் முதுகை தள்ளி கொண்டு வந்து அதிகாரியின் முன் ஆஜர்படுத்தினார். ஐயோ என் பாட்டி என்று ருக்மிணி தலையில் அடித்து கொண்டு அழுதாள். ஏன் பிள்ளை ஒப்பாரி வைக்கிற? உங்க பாட்டியை என்ன இப்ப யாராச்சும் கற்பழிச்சிட்டாங்களா என்ன என்று அதட்டினார் ஏட்டு. ஐயா கேட்குற கேள்விக்கெல்லாம் டான்னு பதில் சொல்லு. ஆமா, கைய கட்டு பிள்ளை. அங்க என்ன திரும்பி திரும்பி பார்த்துக்கின்னு? ருக்மிணியை இன்ஸ்பெக்டர் ஏறிட்டு அலட்சியமாக பார்த்தார். என்ற செருமலுடன் விசாரணை தொடங்கினார். சுவத்துல தொங்குதே, அது யாரோட படம்? ருக்மிணி, எந்த படங்க? அதாமே இருக்கிறது ஒரே படம் தானே. அது முதலாளி படங்க. முதலாளி? யார் அது முதலாளி? எங்க வீட்டுக்காரரோட முதலாளிங்க. என்ன செய்யறாரு? காஞ்சனா கபேங்க. கபே ஹோட்டல்? இன்ஸ்பெக்டர் உற்சாகத்துடன் கேட்டார். ஆமாங்கோ, திருவல்லிக்கேணி காஞ்சனா கபேங்க. ஓ, ஹோட்டல் அதிபரா? அவருக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? நல்லா மடக்கினீங்க என்றார் ஏட்டையா தன்னை மறந்து. அவர் தாங்க அவரோட முதலாளி, ப்ரொப்பரைட்டர். ஓ, ப்ரொப்பரைட்டர். நீ அவரை பார்த்திருக்கியா? இல்லைங்க.
பிரம்பை விருட்டென்று சுவரில் ஒரு அடி அடித்துவிட்டு ஸ்பிரிங் போல எழுந்து கொண்டார். உன் கல்யாணத்துக்கு அவர் வந்திருந்தாருல்ல? ஆமா ஆமா வந்தாரு, வந்து ஆசீர்வாதம் பண்ணாரு. பின்ன பார்த்ததே இல்லைன்னு ஏன் மறைச்ச? பிளடி பொம்பளையா இருக்கிற சின்ன பொண்ணுக்கு இத்தனை கபடம் கூடாது. கேஸுக்கு சரியா ஒத்துழைச்சா உனக்கு தண்டனை கிடையாது. இல்லையானா மவளே இன்ன அவையோ தெரியாது. ஐயோ என்னென்னவோ சொல்றீங்களே பாட்டி பாட்டி. இந்த பாரு, இந்த மாய் மாலமெல்லாம் என்கிட்ட நடக்காது. உன் வீட்டுக்காரன் பேர் என்ன? கம்ப்ளைண்ட்டில் என்ன பேர் கொடுத்துருக்க? ரசகுண்டு. இன்ஸ்பெக்டர் ஐயா, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க ஐயா, எனக்கு பயமா இருக்குதுங்க. என்ன பயமா இருக்குது? அவனை யாராவது கொலை பண்ணியிருப்பாங்கன்னு பயப்படுறியா? கொலை கொலை பாட்டி பாட்டி என்று அலறியவாறு வாசலுக்கு ஓடினாள். ஓரத்தில் பே என்று உட்கார்ந்திருந்த கீதா பாட்டி மீது விழுந்து அவளை கட்டிக்கொண்டு, பாட்டி அவரை கொலை பண்ணிட்டாலாமே என்று மாறில் அறைந்து கொண்டு கதறினாள். கீதா பாட்டி, ஐயோ என் பேரனை கொலை பண்ணிட்டாளா? அவன் வாயில்லா பூச்சியாச்சே, அவனை கொலை பண்ணிட்டாளா? தெய்வமே, நீ கண்ணை திறந்துட்டு தான் இருக்கியா? கொழுக்கு மொழுக்குன்னு வெண்ண கட்டியாட்டம் இருப்பியேடா என் கண்ணே. பாட்டி பாட்டின்னு என் கொசாம்புடவைய கொசு மாதிரி மொச்சுண்டு வருவியே, உன்னை பாவிங்க கொலை பண்ணிட்டாளா? கொலை பண்ணிட்டாளா? மடேல் மடேல் என்று தலையில் மார்பில் அடித்து கொண்டு கதறினாள். சு என்று அதட்டல் போட்டார் இன்ஸ்பெக்டர். இப்போ பெலாக்கணத்தை நிறுத்த போறீங்களா? லாத்து லாத்துன்னு ஸ்டேஷனுக்கு இட்டு போய் லாத்தட்டுமா? ஐயோ ரசக்கண்ணா, நீ எனக்கு கொல்லி போடுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேனேடா. யாரா உனக்கு இப்போ போட போறா? ஏ கிழவி, இப்ப யாரு உன் பேரன் கொலையாயிட்டான்னு சொன்னாங்க? ஐயா இப்பத்தானே விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. லாட்டியால் பாட்டியின் முதுகில் லேசாக ஒரு தட்டு தட்டியதும் தான் அவள் பிலாக்கணத்தை நிறுத்தினாள். இன்ஸ்பெக்டர் ருக்மிணியிடம் விசாரணையை தொடர்ந்தார். உனக்கு உங்க முதலாளி அந்தரங்கமா ஏதாவது கடுதாசி எழுதுனதுண்டா? என்னென்னவோ கேட்குறீங்களே. இந்த பாரு, இந்த மாய் மாலமெல்லாம் உதவாது. உன் புருஷனை கண்டுபிடிக்கணும்னா நீ என் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியாகணும், புரியுதா? என்ன கேட்குறீங்க? புரியலையே. ருக்மிணி புலம்பினாள். ஏட்டு ராகவையா தன் பங்குக்கு ஏதாவது அதட்ட வேண்டும் என்று முதலாளிக்கும் உங்க வீட்டுக்காரருக்கும் இன்னா தொடர்புங்கிறாரு. அவர் ஓட்டல் ப்ரொப்பரேட்டரியா? என் வீட்டுக்காரரு சப்ளையருங்க. உன் புருஷன் உங்ககிட்ட முதலாளி ரொம்ப தங்கம் வைரம்னு புகழ்ந்து பேசியிருக்கிறாரா? இன்ஸ்பெக்டர் கேட்டார். கண்ணா பின்னான்னு சில சமயம் திட்டுவாரு. அந்த ஆளு ரொம்ப கஞ்சம், அது இதுன்னு சொல்லுவாரு. எப்பவும் தகராறு தான். இன்ஸ்பெக்டர் யோசித்தார். தகராறு என்ன விஷயமான்னு உனக்கு தெரியுமா? எல்லாம் பணம் தான். எதுக்கு பணம்? சம்பளம் தாங்க. சரியா தரமாட்டாரு. இவர் ஏதாவது பொட்டலம் சுருட்டிக்கிட்டு வந்தா கண்ணா பின்னான்னு திட்டுவாரு. ஓ, கடைசியா நீ முதலாளிய எப்ப பார்த்த? என் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்கலிங்க. நீ ரொம்ப ஜாக்கிரதையா பேசுறேன்னு நினைச்சுக்காத. யூ பிளடி, உன் அழகுல ஓட்டல் முதலாளி மயங்கி, அதனாலதான் உன் புருஷன் கூட சதா சண்டைன்னு நான் சொல்றேன். பாட்டி பாட்டி, இந்த ஆளு என்னென்னமோ சொல்றாரே. இதோ பாருமா, இந்த வடுகநாதன் தொண்டையில இருந்தாலும் தோண்டி எடுத்துடுவான், மண்டையில இருந்தாலும் தோண்டி எடுத்துடுவான். உங்க வீட்டுக்காரனுக்கு எங்க வச்சு யாரை வச்சு டிக்கெட் கிழிச்சிங்க? உண்மையை சொல்லிடு. ஐயையோ நானா? ஊரை கூட்டாத, உனக்கு தான் அவமானம். ஆனா உனக்கேது மானஹீனம்? சரி சரி, ஜீப்ல நீயும் கிளம்பியும் ஏறுங்க. கண்ணையா 802 வீட்டுக்கு காவல் போடு. ருக்மிணி ஜீப்புக்கு நடந்தபோது அக்கம் பக்கத்தினர் பயப்பிராந்தியுடன் பார்த்தனர். எனக்கு கொஞ்ச நாளாவே சந்தேகம்டி. தினமும் கூஜா நிறைய பாதாங்கீர் கொண்டு வர்றான்னா முதலாளிக்கு தெரியாம இருக்குமா? ஏன் தெரியாது, அவரே தான் கொடுத்து அனுப்புறவராயிருக்கும். அத்தியாயம் 8. அப்புசாமி காராபூந்தி கலந்த காரப்பொரி கடலையை சுவாரஸ்யமாக குறித்தவாறு பாறை மேல் உட்கார்ந்து தூரத்தே ஈரோடு மாநகரில் திருவிழாவுக்கென விசேஷமாக செய்யப்பட்டிருந்த வண்ண வண்ண அலங்கார விளக்கு ஜோடனைகளை ரசித்து கொண்டிருந்தார். மாலை நேரம் மசமசத்து கொண்டிருந்தது. எண்ணெய் தூக்கு அவர் காலடியில் உட்கார்ந்து பச்சை வேர்க்கடலையை சருகு தீயில் புரட்டி புரட்டி வாட்டி கொண்டிருந்தான். அந்த நறுமணமும் டொப் டொப் என்று வேர்க்கடலைகள் வாய்ப்பிரித்து கொண்டு போடும் சத்தமும் அப்புசாமியை புலகிக்க செய்தன. எடியா 4 வேர்க்கடலை, எப்படி இருக்கு பாப்போம் என்றார். சுற்றுக்காதுங்க சரியா என்றான் எண்ணெய் தூக்கு. இன்னும் 4 சோகை கொண்டாந்து வரமூட்டி நல்லா போடணுங்க. ஆனா இப்ப நாகன் நடமாடுற வேலைங்க. அது யாரு நாகன்? அதாங்க நல்ல பாம்பு. நான் கூட மெரிச்சிட்டேன்னு சொன்னேனே அதுங்க. நீங்க கூட காலை கொஞ்சம் ஒசக்க தூக்கி வச்சுக்கங்க. ஐயோ என்று அப்புசாமி அலறியவாறு காலை ஒசக்க தூக்கி கொண்டார். நான் உள்ள போயிடுறேன்டா. என்ன நீ வேர்க்கடலை தராட்டியும் போகுது. பாம்புக்கு என்னங்க இப்படி பயப்படுறீங்க? நான் இங்கேயே பிறந்து வளர்ந்தவனுங்க. இப்பெல்லாம் என்னங்க பாம்பு? கார்த்திகையில பார்க்கணுங்க. மலை முச்சூடும் நாகனுங்க தான். அடே பாவி, இது என்னடா மாசம்? அப்புசாமி அலறினார். வைகாசி முடியலிங்களே.
என்று எண்ணெய் தூக்கு பெரிதாக சிரித்தான். அவனுடைய மொச்சைக்கொட்டை பற்களில் எந்த பேஸ்டும் போட்டு தேய்க்காமலே மின்னல் அடிக்கும் வெண்மை. ஆணியில தாங்க அதுங்க கூடும். ஒரு ஈட்டுக்கு 248 முட்டை தாய்ப்பாம்பு இடுமுங்க. அதுல 228 முட்டைகளை தாய்ப்பாம்பே தின்னுடுமுங்க. ஒரு 4 முட்டைய உடைச்சு விட்டுடும். மீதி 16 7 நாளைக்கு தாய்ப்பாம்பு அடைகாக்குமுங்க. பிறந்த 28 நாளில படம் எடுத்தாடி விஷம் பெத்துக்கிட்டு தனித்தனியா பிரிஞ்சிடுங்க. 60 நாள் செல்ல விட்டு சட்டை உரிக்குமுங்க. சட்டை உரிச்ச பாம்புங்க நல்ல முத்தல் பாம்புங்க. அதுங்களுக்கு கீழ் வரிசையில காளி காலாத்திரின்னு 2 பல்லுங்க. மேல் வரிசையில யமன் தூதன்னு 2 பல்லுங்க. அப்புசாமி அலறினார். ஐயோ, என்ன போதுண்டா போதுண்டா, மலை பூரா பாம்பு ஊறுறது மாதிரி இருக்குது. உன்னை பார்த்தாலே கூட பாம்பாட்டம் தான் இருக்குது. ஆகாசத்தை பார்த்து சிரித்தான் எண்ணெய் தூக்கு. வாடா இங்க என்றான். அப்புசாமி, என்னையா கூப்பிட்ட என்றார் நடுக்கத்துடன். பாறை இடுக்குல இருக்கிறானே இவனைங்க நம்ம பேச்ச ஒட்டு கேட்டுக்கிட்டு குடும்பத்துல போய் சொல்லிடுவானுங்க. வேற என்ன பண்ணுவானுங்க? படையெடுத்து வருவானுங்க. எத்தனை வாட்டி வந்து தோத்துருக்கானுங்க. வெடுக்கென்று பாறை இடுக்கில் கைவிட்டு ஒரு கை நிறைய குட்டி பாம்புகளை பற்றினான் எண்ணெய் தூக்கு. ஐயோ ஐயோ, அப்புசாமி கூவினார். உள்ளே ஓட எழுந்தார். எண்ணெய் தூக்கு நங் என்று அவரை உட்கார வைத்தான். நீங்க இந்த மலைக்கே சாமி, இதுங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கணுமுங்க. கொஞ்சம் மோந்து பாருங்க, இன்ன ஜாதி பாம்புன்னு தெரிஞ்சிடுமுங்க என்று நூடுல்ஸ் மாதிரி கை நிறைய இருந்த குட்டி பாம்புகளை அவர் மூக்கருகே கொண்டு வந்தான். ரசம் ரசம், ஓடிவாடா ஓடிவாடா என்று கூவினார். பயப்படாதீங்க ஐயா, புளியம்பு வாடை அடிக்குது, விரியன் பாம்புங்க. தாளம்பூ வாசம்னா நல்ல பாம்புங்க. மல்லிகை பூவுன்னா மண்டலி பாம்புங்க. மிளகு சுக்கு வாசம்னா சும்மா கச்சடா பாம்புங்க. மோந்துதான் பாருங்களேன். கையை அவர் மூக்கருகே எண்ணெய் தூக்கு விளையாட்டாக நீட்டினான். ரசம் ரசம் கூவினார் அப்புசாமி. படியில் என்று ஒரு துப்பாக்கி வேட்டு சத்தம் எழுப்பியவாறு ஓடி வந்தான் ரசம். என்ன தாத்தா, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? குழந்தை கத்துறான், ஹார்லிக்ஸ் குடு ஆச்சு என்றார் பல்லை கடித்து கொண்டு. இந்த தடியனுக்கு பயம் விட்டு போச்சுடா. பாம்புங்களை கையில அள்ளி புடிச்சுக்கிட்டு எப்படி நிக்கிறான் பாரு, 6 அடி ஒசர பெசாசு மாதிரி. ரசகுண்டுவுக்கும் பாம்பு காட்சி நடுக்கம் ஏற்படுத்தினாலும் சமாளித்து கொண்டு, டே எண்ணெய், பெரியவரை பயமுறுத்துறியா? இவர் நம்மளை காக்க வந்த தெய்வம்டா. இந்த சுண்டைக்காய் மலையை சொர்ண பூமியா மாற்றப் போகிற சித்தர்டா. நானும் நீயும் ஏரோப்ளேன்ல பறந்து போய் அமெரிக்காவில் ஜாலியா இருக்க பண்ண போறாரா. இவர் மதிப்பு உன் மாதிரி கண்ட்ரிக்கெல்லாம் தெரியாது, எனக்கு தான் தெரியும். நாம தப்பிதமா ஒன்றும் செய்யலிங்க. நீங்க சுட்டுக்கிட்டு போடாதீங்கோ. துப்பாக்கியை பார்த்தாலே நம்மளுக்கு குலை நடுங்குதுங்க. நாகனுங்க நம்மளோட குடியிருக்கிறவங்களாச்சேன்னு சொன்னேனுங்க என்று கைப்பிடியில் இருந்தவற்றை வீசி எறிந்தான். ரசகுண்டுவுக்கும் நெஞ்சு நார்மலுக்கு வந்தது. தாத்தா என்றான் அப்புசாமியிடம் கடுமையாக. நீங்க ஏன் படிக்கிற நேரத்துல வெளியில வந்தீங்க? நான் கொடுத்த சித்தர் பித்த முறிவு பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? அப்புசாமி எரிச்சலுடன், பித்தர் சித்த முறிவோ சித்தர் பித்த முறிவோ ஒரு இளவும் மண்டையில ஏற மாட்டேங்குது. கிழட்டு மண்டை. நீ பாட்டுக்கு பாட்டை எங்கிருந்தோ பிராஞ்சுக்கிட்டு வந்து ஏன் மேல சுமத்துற, நியாயமாடா என்றார். தாத்தா, நாம முன்னேறணும். அதே சமயம் நீங்க பாட்டிக்கிட்ட போட்ட சபதம் நிறைவேறணும்னா கஷ்டப்பட்டாவது மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும். நாளைக்கு ஒரு வெள்ளைக்காரன் வரப்போறான். அவன் எதிரில ஒரு பாட்டாச்சும் பாட வேணாமா? எழுதி கொடுத்து 3 நாள் ஆகுது. என்ன கிழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னடா டுட்டோரியல் நடத்துற மாதிரி கேட்குற? ஆமா கேட்பேன். நீங்க பாடுபட்டுத்தான் ஆகணும். ருக்குமிணியோட நகைங்க தாத்தா, நகைங்க. முதல்ல கண்டு வழியாகணும். சும்மா ஜாலிக்கு நாம இங்க வரல. சரி சரி, பாட்டை நான் சொல்றேன், நீங்க திருப்பி சொல்லுங்க. டே எண்ணெய், நீ போய் பாலை காய்ச்சு, நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கிட்டு வா. வேடிக்கை பார்க்காதே போ. கையை கட்டுங்க, கீழே அப்படி உட்காருங்க என்று பாறை மேல் ஏறி ரசகுண்டு உட்கார்ந்து கொண்டான். அப்புசாமி கையை காலை கட்டிக்கொண்டு கீழே மரியாதையாக உட்கார்ந்தார். டேய், கீழே ஏதாவது நெழு நெழுன்னு அந்த தடியன் வேற இங்கதான் அதுகளை உதறினா. இங்க இல்ல அங்க. சரி சரி, நீங்க பாட்டை கவனியுங்கோ. ரசகுண்டு காகிதத்தில் தான் எழுதி வந்ததை படித்தான். கேளப்பா வாந்தியுடன் பித்தமிறங்க, கிருபையுடன் மிளகு நீர் குடிக்க தீரும். வேலப்பா பாஷாணம் தின்ற பேர்க்கு விதமாக மிளகொரு சேர் தன்னை வாங்கி. ஐயையோ போதும்டா என்றார் அப்புசாமி. சு என்று அதட்டினான் ரசம். வைத்தியம் முழுசா சொல்லல, அதுக்குள்ள சலிச்சுக்கிட்டா எப்படி என்றவன் பாடலை ஒரு வழியாக பாடி முடித்தான். நாலப்பா அரைத்து வைத்தே உள்ளூக்கிய நன்மையுள்ள பாஷாணம் வீறுகெட்டு தாளப்பா மலத்துடனே மலமாய் போகும் தயவான மாற்றறிந்து தனதாய் நில்லே. புரியறதா? கையில காகிதத்தை வச்சுக்கிட்டு காத்தாலே அவன் வர்றதுக்குள்ள மனப்பாடம் பண்ணுங்க. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழும் தெரியுமா, அதனால நீங்க அவனோட நல்லா பேசலாம் என்ற ரசகுண்டு
அவர் கையில் ஒரு காகிதத்தை திணித்தான். நான் கீழே லாட்ஜுக்கு போறேன். ராத்திரி கன்னத்தில் முத்தமிட்டால் போனாலும் போவேன். போர் அடிக்குது என்றான். டேய் டேய் பாவி, நானும் வரேன்டா. நீங்களா? தாத்தா, இங்க எங்கேயும் வரக்கூடாது. இந்த மலையில இதோ இந்த அறைக்குள்ளதான் இருக்கணும். உங்களை இன்னும் நல்லா எப்படியெல்லாம் மறைச்சு வைக்கலாம்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க அபூர்வமா தான் வெளி உலகத்துக்கு தலை காட்டணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் என்றவன், யோ எண்ணெய் தூக்கு, இங்க எதுனா பழைய பீரோ இருக்குதாயா என்றான். பீர்வாவுங்களா? எண்ணெய் தூக்கு சிரித்தான். இருக்குதுங்க, ஒரு பீர்வா இருக்குதுங்க. தேளு பீர்வாங்க. நாம கோவணம் கீவனம் சுருட்டு கிருட்டெல்லாம் அங்கதான் வைக்கிறதுங்க. காத்தால அதை முதல்ல காலி பண்ணி வை என்று உத்தரவிட்டான் ரசகுண்டு. அடே ரசம், எதுக்குடா என்றார் அப்புசாமி பயப்பிராந்தியுடன். அத்தியாயம் 9. ஆதி துலுக்கானத்தம்மன் கோவில் வாசலில் சிக்னலுக்கு சற்று தள்ளி ஒதுக்குப்புறமாக கோவிலை ஒட்டி இருந்த குட்டி தெருவில் ஓர் ஓரமாக சீதா பாட்டியின் கார் நின்றிருந்தது. கோவில் வாசலில் இருந்த பூக்காரியிடம் 3 முழம் 10 ரூபாய் என்ற கணக்கில் 30 முழம் பூ வாங்கி கொண்டிருந்தாள் சீதா பாட்டி. அவளோடு பாமு கழக காரியதர்சி அகல்யா சந்தானமும் பூஜை கூடையுடன் நின்று கொண்டிருந்தாள். பூ வியாபாரம் முடித்து கோவிலுக்குள் சென்றதும் சீதா பாட்டி அர்ச்சகரிடம் பூஜை கூடையையும் பூச்சண்டையும் கூடவே 100 ரூபாய் நோட்டு ஒன்றையும் தந்ததும் அர்ச்சகரின் உடலில் ஒரு புத்துணர்வும் கலையுணர்வும் பொங்கி பிரவகித்தன. நீங்க சுற்றிண்டு வாங்க, நான் அதுக்குள்ள அலங்காரம் பண்ணிடுறேன் என்று திரையை டபக்கென்று மூடிவிட்டு அலங்காரத்தில் சிரத்தையாக ஈடுபடத் தொடங்கினார். சீதா பாட்டி கோவிலினுள்ளே அடிப்பிரதட்சணம் செய்ய தொடங்கினாள். ஓரொரு காலடியாக மெதுவாக வைத்து நடந்து செல்லும் பிரார்த்தனை அது. அகல்யா சந்தானத்துக்கு தானும் பிரசிடென்ட்ஜியின் ஸ்லோ மோஷனை அனுசரித்து மெதுவாக நடக்க வேண்டுமா அல்லது தான் பாட்டுக்கு சுற்றி வருவதா என்று ரெண்டுங்கெட்டானான நடையில் சீதா பாட்டியுடன் நடந்து வந்தாள். அவள் சங்கடத்தை உணர்ந்த சீதா பாட்டி, லெட் மீ ஃபினிஷ் மை பிரார்த்தனை. நீ போய் காரில் உட்கார்ந்து கொள்ளலாமே. அலங்காரமாக எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் ஆவது ஆகும் என்று தோன்றுகிறது என்றாள். பிறகு, பைதவே, நீ செல்லில் கழகத்துக்கு ஃபோன் செய்து பிரசிடென்ட் ஹஸ்பண்டுக்காக கோவிலில் அடிப்பிரதட்சணம் செய்து கொண்டிருக்கிறாள், வருவதற்கு ½ an hour ஆகும் என்றெல்லாம் சொல்ல வேண்டாம். திஸ் இஸ் 100% மை பர்சனல் விஷயம் என்று சொல்லி வைத்தாள். சொல்ல வேண்டாம் என்றால் நிச்சயம் அகல்யா சொல்லிவிடுவாள் என்பதற்காகவே சீதா பாட்டி அப்படி சொல்லி வைத்தாள். அவள் எதிர்பார்த்தபடியே காருக்கு வந்ததும் அகல்யா சந்தானம் செல்போனில் முதல் வேளையாக கழகத்து காசிப் மாகசீனின் கௌரவ ஆசிரியை மாலா மாதவனிடம், பிரசிடென்ட்ஜி அம்மன் கோவிலில் கணவனுக்காக அபிஷேகம் அர்ச்சனை செய்துவிட்டு அடிப்பிரதட்சணம் செய்து கொண்டிருக்கிறார், வருவதற்கு 3/4 மணி நேரமாகும் என்று சொல்லி வைத்தாள். காணாமல் போன கணவனை பற்றி ஒரு துளியும் அக்கறையோ மனிதாபிமானமோ இல்லாத பிறவி நமது பிரசிடென்ட் என்று உட்கட்சி பூசல் புகழ் பொன்னம்மா டேவிட் கொஞ்ச நாளாக பிரச்சாரம் செய்ய தொடங்கியிருந்தாள். அதற்கு ஒரு எதிரடி கொடுக்கவே, ஊருக்கு பால் கொடுக்கவே அர்ச்சனை அடிப்பிரதட்சணை அது இது என்று செய்து கொண்டிருந்தாள். கணவர் அப்புசாமி தன்னை விட்டு எங்கேயும் போய்விட மாட்டார், போகவும் முடியாது. அப்படியே போனாலும் கொஞ்ச நாளில் கழுதை கெட்டால் குட்டிச்சுவர் என்று யதாஸ்தானத்துக்கு வந்து விடுவார் என்பதை இத்தனை வருஷ அனுபவத்தில் அறிந்தவள்தான். ஆனாலும் சில காரியங்களை அரசியல்வாதிகள் விடும் அறிக்கை போல அவ்வப்பொழுது ஊர்வாயை அடைக்க செய்யத்தான் வேண்டியிருக்கிறது. கழக வேலைகளை கவனித்துவிட்டு சீதா பாட்டி வீடு திரும்பிய போது வாசலில் இருந்த லெட்டர் பாக்ஸில் ஒரு புக் போஸ்ட் விழுந்திருந்தது. ஹிக்கின் ஃபாதம்ஸின் மாத வெளியீடான புத்தக பட்டியலோ. அதை கொஞ்சம் சுவையாக ஒரு கிளான்ஸ் பார்ப்பது அவள் வழக்கம். ஆனால் இது அதுவல்ல. இது ஏதோ ஒரு ஆன்மீக இதழ். அச்சுப்படங்கள் சகிக்கவில்லை. சாணித்தாளில் 24 பக்கத்துக்கு அதை 4ஆக மடித்து சுருட்டி அது மாதிரி வரும் தபால்களை சீதா பாட்டி தன் கையால் பிரிக்க மாட்டாள். கணவர் அப்புசாமியின் கட்டில் மீது போட்டு விடுவாள். அவர் அதை பார்த்து படிக்கலாம் அல்லது பிட்டு பேப்பராக பழைய காகித கடையில் போட சேர்த்து வைத்து கொள்ளலாம். ரொம்ப பசியாயிருந்து தின்றாலும் அவளுக்கு ஆட்சேபனை இல்லை. இன்று அவளே தபாலை பிரிக்கும்படியான தூண்டுதல் அதில் இருந்தது. தபாலின் இடுப்பில் ஒரு சுண்டைக்காய் செல்லோடேப்பால் ஒட்டப்பட்டிருந்தது. பிரித்தாள். பத்திரிகையில் கண்ணங்கரேல் என்று ஒரு சதுரம் தென்பட்டது. ஏதோ ஒரு புகைப்படம் அந்த லட்சணத்தில் அச்சாகி இருந்தது. அதன் கீழே இருந்த வாசகம் ஓரளவு தெளிவாக தெரிந்தது. காணாமல் போனவர்களை ஞான திருஷ்டியால் கண்டுபிடித்து தரும் அதிசய சித்தர். வாருங்கள், வந்து அருள் பெறுங்கள். அமாவாசையில் விசேஷ தரிசனம். ஞான திருஷ்டி நேரமும் கட்டணமும்: 1. சூப்பர் ஞான திருஷ்டி காலை 6 மணி முதல் 8 மணி வரை. கட்டணம் ரூபாய் 1001. 2. சாதா ஞான திருஷ்டி காலை 9 முதல் மதியம் 12 வரை. கட்டணம் ரூபாய் 501. 3.
ஞான திருஷ்டியே இல்லாமல் வெறுமே பார்க்க ரூபாய் 101. சுண்டைக்காய் சித்தரின் திவ்ய கரங்களால் பூஜிக்கப்பட்ட விசேஷ சுண்டைக்காய் இந்த இதழுடன் இலவச இணைப்பாக உள்ளது. கடைக்காரரிடம் இலவச இணைப்பை கேட்டு தொந்தரவு செய்து சண்டை போட்டு வாங்குங்கள். சுண்டைக்காய் சித்தரின் அருள் இருந்தால் காணாமல் போனவர்கள் தானாக வருவார்கள். ஈர்க்கும் ரோடு ஈரோடு. கசப்பிலும் கடவுளை கண்ட கண்கண்ட சித்தரின் அருளை உடனே நாடுங்கள். சுண்டைக்காய். அத்தியாயம் 10. சீதா பாட்டி யோசனையில் ஆழ்ந்தாள். ரசகுண்டுவின் மனைவி ருக்மிணியின் புலம்பல் ஞாபகத்துக்கு வந்தது. தாத்தாவுக்கு சுண்டைக்காய் கொடுப்பதற்காக கடைசியாக உங்கள் வீட்டுக்குத்தான் என் புருஷன் வந்தார். அதிலிருந்துதான் காணோம். பாமுக தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வேளையில் கணவரையும் அவர் சிநேகிதன் ரசகுண்டுவையும் எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. சுண்டைக்காய் மலைக்கு ஒரு ட்ரிப் அவசியமானால் போகத்தான் வேண்டும். த டூ ஏர்லியர் த பெட்டர். ஒய் நாட் டுடே இட் செல்ஃப். ஈரோடு மாரியம்மன் பண்டிகையை முன்னிட்டு சுண்டைக்காய் மலை திருவிழா கோலம் பூண்டிருந்தது. சுண்டைக்காய் செடிகளில் கலர் பல்புகள் மினுக்கின. ஒளிபெருக்கிகள் வாராய் நீ வாராய், போகுமிடம் வெகு தூரமில்லை, நீ வாராய் என்ற பழைய மந்திரி குமாரி பாடல் மூலம் மக்களை மலைக்கு அழைத்து கொண்டிருந்தது. மலைப்பாதை முள்ளும் கல்லுமாய் இருந்தாலும் பக்தர்கள் போக்குவரத்து கணிசமாக இருந்தது. பக்தர்களுக்கு அவரவர் வாங்கும் டிக்கெட்டு படி 3 ரகமான அருள் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. துவார தரிசனம் ரூபாய் 50, அடிப்பிரசாதம் ரூபாய் 75, சுண்டைக்காய் விநியோகம் ரூபாய் 150. ஏழை எளியவர்களுக்கு துவார தரிசனம். வரிசையாக வரும் 50 ரூபாய் டிக்கெட்காரர்கள் வரிசையாக வந்து ஒரு துவாரத்தில் கண்ணை வைத்து உள்ளேயுள்ள சுண்டைக்காய் சித்தரை தரிசிக்கலாம். சித்தர் ஒரு பீரோவுக்குள் உட்கார்ந்த நிலையிலோ சாய்ந்த நிலையிலோ படுத்த நிலையிலோ அரை தூக்கத்திலோ கால் தூக்கத்திலோ கொட்டாவியுடனோ இருப்பார். 1 நிமிடம்தான் பார்க்கலாம். சீட்டி கீட்டி அடித்து தன்னை பார்க்குமாறு அவர் கவனத்தை இழுக்க பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அரை நிமிஷம்தான் பார்க்கலாம். அது முடிந்தவுடன் குறிப்பிட்ட தரிசனத்தின் பொறுப்பாளரான ரசகுண்டு பக்தரின் கையை பிடித்து போங்க அப்பாலே, போங்க போங்க என்று ஜெருகண்டி பாணியில் அப்புறப்படுத்தி விடுவார். 2வது ரகம் 75 ரூபாய் அடிப்பிரதட்சணம் பிரசாதம். ஒரு வலுவான முரட்டு வேட்டியை நன்றாக முறுக்கி விரைப்பாக்கி வைத்து கொண்டிருப்பான். எண்ணெய் தூக்கு அரை வாசற்படியில் நின்று கொண்டிருப்பான். டிக்கெட் வாங்கி கொண்ட பக்தர் அந்த ஆளிடம் குனிந்து முதுகை காட்ட வேண்டும். முறுக்கின துண்டால் எண்ணெய் தூக்கு பக்தனின் முதுகில் 3 தரம் ஓங்கி ஓங்கி அடிப்பான். அடி வாங்கி கொண்டிருப்பவர் ஒரு அடிக்கும் அடியேன் அடியேன் என்று குரல் கொடுக்க வேண்டும். அடிப்பிரசாதம் பெற்றவர்களுக்கு நாள்பட்ட மூட்டுவலி, முதுகுவலி, லக்குவான் எனப்படும் பாரிச வாயு ஆகியவை நீங்கிவிடுகின்றனவாம். முதுகில் அடிவாங்கி கொண்டதின் விளைவாக மூட்டுவலி நீங்கப்பட்ட சில பக்தர்கள் தங்கள் அனுபவங்களை டிக்கெட் வாங்கும் இடத்தில் கூறிக்கொண்டிருந்தார்கள். என் பேரு சண்முகராஜு. திருத்தணியிலிருந்து சித்தரின் பெருமை கேட்டு நானும் மனைவியும் இந்த சுண்டைக்காய் மலைக்கு வந்தோம். என் மனைவிக்கு கல்யாணமான மறுதினம் முதல் கை கால்களில் மூட்டுவலி, வேலை செய்யவே முடியாது. எத்தனையோ டாக்டர்களிடம் சென்றும் பயனில்லை. அந்த பக்தர் கொஞ்சம் மூச்சு வாங்க நிறுத்தியதும் இன்னொரு பக்தர், அப்ப எப்படித்தான் மூட்டு வலி உங்க மனைவிக்கு தீர்ந்தது என்று கேட்பார். முதல் பக்தர், எல்லாம் சுண்டைக்காய் மலைக்கு வந்து அடிப்பிரசாதம் 30 தினம் வாங்கியதும் தீர்ந்தது. ஓ, அப்படியானால் உங்கள் மனைவி மூட்டு நோய் தீர்ந்து ஆரோக்கியமாய் இருப்பதற்கு காரணம் அடிப்பிரசாதம் தான் என்கிறீர்கள். ஆமாம், அடிப்பிரசாதத்தால தான் நாங்க இப்போதும் ஆரோக்கியமாக இருக்கிறோம். இது மாதிரியான உரையாடல் செய்ய பிரத்யேகமாக ஆட்களை ரசகுண்டு நியமித்திருந்தான். 3வது ரகம்தான் மிக விசேஷமானது. சுண்டைக்காய் விநியோகம். 150 ரூபாய் கட்டிய பக்தர் சித்தரின் அறைக்கு வெளியே உள்ள சிறிய வராந்தாவுக்குள் அனுமதிக்கப்படுவார். ஒரு சமயம் ஒருவர்தான் உள்ளே செல்லலாம். வாசற்படியில் தலை வைத்து உட்புறம் கால்கள் நீட்டியவாறு சுண்டைக்காய் சித்தர் படுத்திருப்பார். சுண்டைக்காய் மலையிலிருந்து ஒரு பக்தரும் 3 சுண்டைக்காய்கள் பறித்து தட்டில் வைத்து வாசற்படிக்கு உள்ளே தர வேண்டும். தட்டில் வெற்றிலைப்பாக்கு, பழம், கற்பூரம், அது இது போன்ற மாமூல் ஐட்டங்களை எக்காரணத்தை முன்னிட்டும் வைக்கலாகாது. நெய்யால் செய்த பலகாரங்களையே வைக்க வேண்டும். சுண்டைக்காய் சித்தர் வாசற்படியில் தலை வைத்து படுத்த நிலையிலேயே மேற்படி சுண்டைக்காய்களை ஒவ்வொன்றாக உதட்டில் வைத்து ஊதுவார். அது எம்பி எம்பி சங்கீத நாட்டியம் செய்யும். நீரூற்று போல ஏறி ஏறி இறங்கி சுழலும். திடீரென்று பலமாக ஓர் ஊதுவார் சித்தர். மேற்படி சுண்டைக்காய் எகிரி வாசற்படிக்கு மறுபுறம் இருக்கும் பக்தரின் கையிலோ மூக்கிலோ வாயிலோ பட்டு கீழே விழும். 3 சுண்டைக்காய்களும் சரியாக பக்தர் மேல் பட்டுவிட்டால் அவர் நினைத்து வந்த காரியம் முழுமையாக வெற்றி பெறும். 1 மட்டும் பட்டால் 3 1/4, 2 பட்டால் 3/4 ஜெயம் என்றும் அர்த்தமாம்.
அப்புசாமி மல்லாக்கப்படுத்தவாறு சுண்டைக்காய் ஊதிக்கொண்டிருந்தார். மனசு உள்ளுக்குள் 7 7 7 என்று சொல்லிக் கொண்டிருந்தது. 7 பேருக்கு உறுதியாயிருக்கிறது. அவர் பங்குக்கு இதுவரை 700 ரூபாய். ரசகுண்டுவுக்கு எவ்வளவு சேர்ந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆவல் எழுந்தது. தடால் என்று எழுந்தார். தாத்தா, படுங்க படுங்க என்று அவசரமாக கூவியவாறு பதற்றத்துடன் ரசகுண்டுவே அவரிடம் வந்தான். வெள்ளக்காரன் வர்றான், வெள்ளக்காரன் வர்றான், உங்களை பேட்டிக்காண்ட வர்றான், போய் பீரோவில் உட்காருங்க. வேட்டி கட்டி நெற்றி நிறைய குங்குமம் விபூதி பூசி கழுத்தில் துளசி மாலையுடன் ஒரு பாஸ்கெட் பால் பிளேயரின் உயரத்தோடு தோளில் தொங்கிய ஜோல்னாவுடன் டிக்விட்டிங்டன் என்ற இளைஞன் வராந்தாவில் வந்து சப்பளம் கட்டிக்கொண்டு அமர்ந்தான். நெஞ்சு நிறைய 1008 ஆன்மீக சந்தேகங்களும் பை நிறைய கஞ்சா உருண்டைகளுடனும். அத்தியாயம் 11. அப்புசாமி தொண்டையை கனைத்து கொண்டார், நீவிக்கொண்டார், தண்ணீர் குடித்தார், இருமினார், தும்மினார், அசட்டு சிரிப்பு சிரித்தார், முள்ளுதாடியை புறவிரல்களால் கோதிக்கொண்டார், காதை குடைந்தார், மூக்கை கூட, வயிற்றில் ரூபகத்தாளம் போட்டுக்கொண்டார், அண்ணாந்தார், தாழ்ந்தார், வெறும் வாயை மென்றார், ஏலக்காய் சிலதை போட்டுக்கொண்டார், மூக்குப்பொடியை நைஸாக எடுத்து எதிரில் இருப்பவன் அறியாமல் மூக்குக்குள் கடத்தினார். எது செய்தாலும் இன்ஜின் அவுட்டான ரோடு எந்திரம் மாதிரி மூளை ராபனா என்று நின்றுவிட்டது. எதிரில் உட்கார்ந்திருந்த வெள்ளைக்காரன் அப்புசாமியின் முகத்தையே ஆவலுடன் கவனித்து கொண்டிருந்தான். அவரது வாயிலிருந்து சிந்தும் ஓரொரு முத்தையும் அது கீழே விழுந்து ஓடிவிடாமல் கப்பென்று பிடித்து கொள்ளும் தயார் நிலையில் இருந்தான். அப்புசாமியின் குழப்பமான முகவிலாசம் அவனுக்கு அவர் ஏதோ ஆழ்ந்த ஆன்ம சிந்தனையில் ஈடுபட்டிருப்பவராக தோன்றியது. பயபக்தியுடன், எக்ஸ்கியூஸ் மீ, ஷெல் ஐ ரிப்பீட் த கொஸ்டின் சுவாமிஜி என்றான். அவர் சம்மதத்துக்கு காத்திராமல் கேள்வியை மறுபடி கேட்டான். சுவாமிஜி, வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் அவித்யா? மோவாயை நீவிக்கொண்டார் அப்புசாமி. ஸ்ரீவித்யான்னு ஒரு நடிகை உண்டாச்சே, இவன் ஏதோ ஆவித்யா பற்றி கேட்கிறான். அவருக்கு விசிறி கொண்டிருந்த ரசகுண்டுவை அப்புசாமி பரிதாபமாக பார்த்தார். ரசகுண்டு அவர் முகத்தருகே விசிறியை கொண்டு சென்று நைஸாக ஒரு பிட் பேப்பரை அவரிடம் தந்தான். அதில் கொட்டை எழுத்தில் 2 வரிகள். முழிக்காதீங்க, ஆந்தை பாசைக்கு தாவுங்க. ச, ரசத்து மூளையே மூளை என்று வியந்து கொண்ட அப்புசாமி, இங்கிவனை நண்பனாக பெற்றிடவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று மனதுக்குள் பாராட்டி கொண்டார். பிறகு சர்வ அலட்சியத்துடன் வெள்ளைக்காரனை பார்த்தார். நீ நீ நொய் என்றார். டிக்விடிங்டன் அசந்து போனான். தனக்கு தெரிந்த தமிழில், சுவாமிஜி பேசுறது புரியல, டெஃபினெட்லி நாட் தமிழ் என்றான் ரசகுண்டுவிடம். ரசகுண்டு அவனை பார்த்து புன்னகையுடன், சாமிஜி பேசுறது ஆந்தை பாஷை, அவர் ஒண்டிக்கு தான் புரியும். என்ன சாமி சொல்றீங்க? அப்புசாமி மறுபடியும் ஞை ஞை நீ என்றார். டிங்விடிங்டன் கிராப்பை பீத்து கொண்டு, என்ன சொல்றீங்க சுவாமிஜி, சிங்கிள் வேர்டு கூட புரியல, ஆந்தை லாங்குவேஜ் எனக்கு எப்படி புரியும்? புரியறவங்களுக்கு புரியும் என்றான் ரசகுண்டு. நீங்க சாமிஜிய டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சு கேள்வி கேட்குறீங்க, அதனால தான் அவருக்குள்ள இருந்து ஆந்த பேசுது. ஐ எம் வெரி சாரி என்ற டிக்விடிங்டன், சுவாமிஜி, நான் உங்களுக்கு காணிக்கை கொண்டு வந்தேன், அதை உங்களை மட்டும் தனியா பார்த்து கொடுக்கணும் என்றான். அப்புசாமி மோவாயை தடவியவாறு ரசகுண்டுவை பார்த்தார். அவன் தலையை ஆட்டி சாடை செய்தான். ஒப்புக்காதீங்க என்று. அப்புசாமி உடனே கண்ணை மூடி சில வினாடி பிரார்த்தனை செய்பவர் போல் இருந்தார். பிறகு, என் சுண்டைமலை சாமி சண்டைக்கு வர்றாருடா துரை, என்னையும் சீடனையும் பிரிக்காதே என்கிறவனே நான், நானே அவன். ஜெய் ஓம் சத்தக், சுண்டைக்காய் கச்சக். டிங்விடிங்டன் கொஞ்சுவது போல, அட்லீஸ்ட் கதவை தாளிடலாமா? வி ஹாவ் எ டீல், ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இட் டு யூ என்றான். ரசகுண்டு கதவை தாளிட்டு வந்தான். டிக்விடிங்டன் ஒரு பெட்டியை வினயமாக எடுத்து அப்புசாமி முன்னே வைத்தான். ப்ளீஸ் ஓப்பன். ஏண்டா ரசம் என்றார் அப்புசாமி. குண்டு கிண்டா இருக்க போகுதுரா, செத்தா இவனும் தானே சேர்ந்து சாவான், சும்மா தொடங்க தாத்தா. அப்புசாமி திறந்தார். ரூபாய் நோட்டு கற்றைகள். அத்தியாயம் 12. சுவாமிஜி, இது என்ட்ரன்ஸ் ஃபீஸ், அட்வான்ஸ். நம்ம டீல் க்ளோஸ் ஆனா இதை போல 10 மடங்கு யூ வில் கெட். அப்புசாமி ஒளி மிகுந்த கண்களோடு நோட்டுகளை பார்த்தார். நோட்டு அடிக்கிறையாடா துரை என்றார் அப்புசாமி பயத்துடன். நோ நோ என்றான் வெள்ளைக்காரன். ஒரிஜினல் கரன்சிஸ். நவ் ஐ ஷெல் கிவ் யூ அனதர் பாக்ஸ். அதையும் தரங்க. தாத்தா, ஒரே பாக்ஸ் ஆபீஸ் கிட்டா இருக்குதே என்று அப்புசாமியை பாராட்டினான் ரசகுண்டு. நீ எடு தொற, சாமிஜி கிட்ட குடு தொற. இன்னொரு பெட்டியை டிக்விடிங்டன் எடுத்தான். அப்புசாமி முன் வைத்தான். அப்புசாமி தங்க காசுகளாக இருக்கக்கூடும் என்று திறந்தார். உள்ளே வெள்ளை வெள்ளையாய் சீடை மாதிரி உருண்டைகள் சீராக அடுக்கப்பட்டிருந்தன. கப் என்று ஒரு கார மணம் காற்றில் கலக்க ஆரம்பித்தது.
அப்புசாமி என்னவா இருக்கும் என்று யோசித்தார். எஸ் எஸ் என்றான் டிக்விடிங்டன். சுவாமிஜி, உங்களிடமிருந்து நான் உண்மையை மறைக்க முடியாது. பிகாஸ் யூ ஆர் ஆல் பர்வேடிங். யூ ஆர் மகத். யூ நோ எவ்ரி திங். எஸ் எஸ், இது கஞ்சா உருண்டைகள் தான். அடப்பாவி என்றான் ரசகுண்டு. நீ கஞ்சா கடத்தல்காரனா? ஏந்திரிடா, முதல்ல ஏந்திரிடா. நாங்க இப்பதான் ஆசிரமமே தொடங்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள கஞ்சா வியாபாரத்துக்கு கான்ட்ராக்ட் போட வந்துட்டியா? யார்கிட்டையாவது செல்லு வாங்கி ஈரோடு போலீஸுக்கு உடனே பண்றேன் என்று ஆர்ப்பரித்தான். ப்ளீஸ் ப்ளீஸ் என்றான் துரை. யங் மேன், வாட் இஸ் ராங் இன் டேக்கிங் கஞ்சா? இட் இஸ் எ ஷார்ட்கட். நீங்க ரெகுலரா தியானம் பண்ண மனசை சிங்கிள் ட்ராக்குக்கு கொண்டு வர கஷ்டப்படுறீங்க. தாட்ஸா அழிக்க முடியறதில்ல உங்களால. யூ டேக் திஸ் உருண்டை. சில நிமிஷங்களில் நீங்க வேற உலகத்துக்கு பயணம் ஆயிடுறீங்க. கிரேட் சயின்டிஸ்ட் எல்லாம் கஞ்சா சாப்பிட்ருக்காங்க. நத்திங் அன்யூஷுவல். ரசகுண்டு அப்புசாமியை பார்த்தான். அவர் திறந்திருந்த பெட்டியில் இருந்த நோட்டுக்கற்றைகளையே பார்த்து கொண்டிருந்தார். மகாலட்சுமிடா, அவளை வேண்டாம்னு சொல்றது தப்பு. அவன் என்ன சொல்றான்னு கேட்டுப்போம். வெளிநாட்டு கஞ்சாக்காரன் நம்மளை தேடி வந்துட்டான்னா என்ன அர்த்தம்? நாம பிரபலமாயிட்டோம்னு அர்த்தம். நம்ம ஆசிரமம் களைகட்டி போச்சுன்னு அர்த்தம். டேய் ரசம், 5க்கும் 10க்கும் கிளவியாண்ட நான் போராடுறதுக்கு ஒரு முடிவு வந்துட்டுதுடா. நானும் நீயும் லட்சாதிபதி ஆவதற்கு சுண்டைக்காய் சாமி அருள் பண்ணிட்டுதுடா. அதனால வந்த மகாலட்சுமிய விரட்ட வேணாம். என்ன சொல்றான்னு முழுசா கேட்போம். ஜெய் சுண்டக்காய் என்றார். டிக்விடிங்டன் தன் திட்டத்தை கூறினான். வெளிநாட்டுக்கு கஞ்சா கடத்தக்கூடியவர்களை அவ்வப்பொழுது அவன் சுண்டைக்காய் மலைக்கு கூட்டி வருவான். அவர்கள் சுண்டைக்காய் சித்தரின் அருள் வாக்குக்காக என்று இங்கேயே இருப்பார்கள். 2 நாள் இருந்துவிட்டு கடத்தப்பட வேண்டிய கஞ்சா உருண்டைகளுடன் கிளம்பி விடுவார்கள். உரிய கமிஷன்களும் சரக்கு சப்ளையும் இந்த மலையில் ஆசிரமம் ஏற்படுத்தப்பட்டு பெரிய அளவில் நடைபெறும். ஆசிரம தலைவரான சுவாமிஜிக்கும் பிரதம சீடரான ரசகுண்டுவுக்கும் வியாபாரத்தில் 50 விழுக்காடு பங்கு தரப்படும். ரசம், லட்சுமி வந்தாச்சுடா, வந்தாச்சு. சம்மதம் சம்மதம் என்று வெள்ளைக்காரனை கை குலுக்கினார் அப்புசாமி. ரசகுண்டு 7-8 நோட்டு கற்றைகளை எடுத்து அப்புசாமியின் தலையில் அபிஷேகம் செய்தான். சுண்டைக்காய் சித்தருக்கு ஜே ஜே. அறையின் ஒரு பக்க சுவர் போலிருந்த பீரோவின் ஓர் இடைவெளி வழியே ஒரு ஜோடி கண்கள் உள்ளே அந்தரங்கமாக நடந்த கரன்சி அபிஷேகத்தை உற்று பார்த்தன. ஏண்டா நாதாரி நாய்ங்களா, கஞ்சா வியாபாரமாடா பண்றீங்க? மலைக்கு வந்து எங்க சுண்டக்கா தெய்வத்து மவுசையே நரவல் பண்ண பாக்குறீங்களடா நாய்ங்களா? இப்பவே எதுனா சீப்புல போய் போலீஸாண்ட சொல்றேன்டா, சொல்றேன். மனசுக்குள் கருவிக்கொண்டு தடதடவென்று கீழே இறங்கி ஜீப்போ வேறு வாகனமோ கிடைக்காததால் கிடைத்த லங்கடா சைக்கிள் ஒன்றில் ஏறி அதை அசுரத்தனமாக மிதித்து கொண்டு கண்மூடித்தனமாக விளக்கில்லாத சைக்கிளில் விளக்கம் கொடுக்க விரைந்தான் எண்ணெய் தூக்கு. மாலை மசங்கிய இருளில் எதிரே வேகமாக வந்து கொண்டிருந்த காரையோ அதை ஒரு கிழவியம்மாள் தான் ஓட்டி வருகிறாள் என்பதையோ கவனிக்காமல் எண்ணெய் தூக்கு டமால் என்று காரில் மோதினான். ஆ சுண்டக்காசாமி என்ற கத்தலுடன் தூர விழுந்தான். மயக்கம். அவனுடைய இரவல் சைக்கிள் எந்தவித சாமி பெயரையும் கத்தாமல் ரோடு ஓரத்தில் விழுந்து நொறுங்கியது. காரில் இருந்த சீதா பாட்டி மை காட் என்று பதட்டத்துடன் இறங்கினாள். அத்தியாயம் 13. வழியில் ஏற்பட்ட விபத்தும் பிளஸிங் இன் டிஸ்கைஸாக அமைந்ததே என்று சீதா பாட்டி தன் இஷ்ட தெய்வமான லார்டு வெங்கடேஷுக்கு மனதளவில் நன்றி செலுத்தி மானசீகமாக திருப்பதி உண்டியலில் அந்த கணமே 1000 ரூபாயை செலுத்திவிட்டாள். அடிப்பட்ட எண்ணெய் தூக்குக்கு பாஷான உடம்பு. சில நிமிஷ மயக்கத்தை தவிர செய்குலி சேதாரம் ஒன்றுமில்லை. அவன் உடம்பை பிளேடினால் கீறினாலும் இரத்தம் குபுக்கென்று வெளிவராது. பச்சிலை மூலிகைகளும் பாம்பு கடிகளும் அவன் இரத்த ஓட்டத்தையே அதிசயிக்கத்தக்க விதத்தில் கெட்டிப்படுத்தி இருந்தன. பெரும்பாலான ஆகாரம் சுண்டைக்காய். கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பெற்றிருக்க வேண்டிய உடம்பு அவனுடையது. யாரும் எழுதி போடாததால் அந்த அதிசய புருஷன் வெறுமே எண்ணெய் தூக்கு சாமியாக ஊர் ஊராக அலைந்து கொண்டிருந்தான். சீதா பாட்டி அவனுக்கு தூசி தட்டி பிளாஸ்கில் இருந்த காப்பியை கொடுத்து காரின் ஏசி குழுகுழுவை அவன் அனுபவிக்குமாறு பின் சீட்டில் அமரச் செய்து உடைந்து போன ஓட்டை சைக்கிளுக்கு நஷ்ட ஈடாக 4 500 ரூபாய் நோட்டுகளை நாசுக்காக அவனிடம் தந்து டிப்ளமேட்டிக்காக ஆன் த ஸ்பாட் சமரசம் செய்து கொண்டதில் விபத்து விவகாரம் சுமூகமாக முடிந்தது மட்டுமின்றி கணவர் அப்புசாமியை எதிர்நோக்க இருக்கும் அபாயமும் தெரிய வந்தது. வெள்ளைக்காரனின் கஞ்சா கடத்தலுக்கு அவர் உள்கையாக இருக்க போகிறாரா? மை காட், ஹவு கம் நீங்க அந்த அயோக்கியர்களை உங்க ஆசிரமத்துல அலவ் செஞ்சீங்க? சீதா பாட்டி எண்ணெய் தூக்கிடம் கொதித்தாள். கொதிக்கிற மாதிரி நடித்தாள் என்று சொல்லலாம். தாயி, எல்லாம் அந்த சுண்டக்காய் சாமி செய்யற திருவிளையாடலுங்க. உன்றன் வண்டியிலே என்றன் சைக்கிள் வண்டி
மோதிக்கிட்டது கூட சுண்டமலையான் செயலுதானுங்கோ. நீ மலைக்கு போ தாயி, நான் இப்படியே ஈரோடு போய் போலீஸ்காரங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். படுங்க 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 தாத்தா, ரசகுண்டு பதறினான். அப்புசாமி, யாரா வர்றாங்க என்றார் கராராக. தாத்தா, காலம் கணிஞ்சு வருது, உங்க சபதம் நிறைவேறப் போகுது. ஜெய் சுண்டக்காய். பாட்டி வர்றா தாத்தா, பாட்டி வர்றா. உங்களை தேடிக்கிட்டு இந்த ராத்திரியில இந்த ஊருக்கு, இந்த சுண்டக்காய் மலைக்கு வந்திருக்காங்க. உங்க அருள்வாக்கு அப்பாயின்மெண்ட் கேக்குறாங்க. டேய் ரசம், குடுடா உன் கைய. வெற்றி வெற்றி. ஜெய் சுண்டக்காய். நிஜமா இந்த சுண்டக்காய் சாமிக்கு மகத்துவம் இருக்குதுடா. கிழவிய வரவழைச்சிட்டுதே. அந்த வெள்ளைக்காரனை கூப்பிடு கொஞ்சம். அவன் படுத்துட்டானே, உதச்சி எழுப்புடா. நான் குரு கூப்பிடுறேன்னு சொல்லு. கிழவிக்கு என் மகிமை தெரியணும்டா. அவளுக்கு நான் தரிசனம் கொடுக்கறப்ப அந்த வெள்ளைக்காரன் என் காலை பிடிச்சுக்கிட்டு இருக்கணும். தாத்தா, நான் 8 அடி பாஞ்சா நீங்க 800 அடி பாயறீங்க. அப்புசாமியை பாராட்டி விட்டு டிக்விடிங்டனை அழைத்து வர விரைந்தான் ரசகுண்டு. சீதா பாட்டிக்கு எந்தவிதமான பிரசாதம் வழங்கினால் சிறப்பாக இருக்கும், அதாவது தன் மனசுக்கு சிறப்பாக இருக்கும் என்று அப்புசாமி மனக்கணக்கு போட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தார். துவார தரிசனம் சரிப்படாது. துவாரத்து வழியே பார்த்துவிட்டு அவள் போகக்கூடிய சாதாரண பக்தையா? பிடாரியாச்சே. அடிப்பிரசாதம்தான் அவளுக்கு பொருத்தம். வெறும் வேட்டியை முறுக்கி அடிப்பதற்கு பதிலாக நல்ல வலுவான வடக்கயிறை தயாராக்க வேண்டும். மாமூலாக எண்ணெய் தூக்குதான் அடிப்பிரசாதம் வழங்குவான். ஆனால் கிழவிக்காக பிரத்யேக சலுகையாக பிரதம குருவே, அதாவது அவரே அடிப்பிரசாதத்தை அவளுக்கு வழங்க தீர்மானித்தார். கிழவி சம்மதிப்பாளா? இடக்கு பண்ணுவாளா? அடியே கிழவி, என் அருள் வேண்டுமானால் மரியாதையாக முதுகை காட்டிக்கொண்டு குனிந்து நில். சற்றேனும் ஏறுமாறாக நடந்தாயாகில் கூறாமல் நடையை கட்டுமே என்று கண்டிப்பாக கராராக கூறிவிட வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டார். அவர் விளாசுகிற விளாசலில் கிழவியின் முதுகு பூரா கொழுக்கட்டை கொழுக்கட்டையாக உப்ப வேண்டும். குறைந்தது 6 மாசத்துக்காவது அதெல்லாம் ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி அவள் முதுகில் இருக்க வேண்டும். ஏண்டி, புருஷன்னா உனக்கு அத்தனை இலக்காரமா போச்சா? ஒரு 5 ரூபா சுண்டக்கா சாமிக்கு தரக்கூடாதான்னு அன்னைக்கு கேட்டதும் சுண்டக்கா சாமியாவது வெண்டக்கா சாமியாவதுன்னு சொல்லிட்டு பைசா தராம ஓடின. அப்படி தென்னாவட்டா போன உன்ன இந்த சுண்டக்கா மலைக்கு வரவழைச்சிட்டேன் பாத்தியா? அது மட்டும் இல்ல, உனக்குன்னு தனி அபராதம் போட போறேன்டி. தபால் கட்டணம் ஏத்தின மாதிரி தடால் உயர்வு. 10,000 ரூபாய் கட்டினாதான் என்ன நீ பார்க்கலாம். அதாவது ஏன் தரிசனம் உனக்கு கிடைக்கும். அப்புசாமி வெற்றி கழிப்பை சூயிங்கம் மாதிரி அசை போட்டவாறே உறங்கி போய்விட்டார். யோ சாமியார்! அவரை ஒரு குரல் அதட்டியது. கண்ணை பொட்டென்று விழித்தார். அத்தியாயம் 14. போலீஸ் இன்ஸ்பெக்டர். கொஞ்சம் சாமி இப்படி வரணும் என்றார். அப்புசாமி அவசரமாக ஓர் அனைத்து கண்ணோட்டத்தை பாய்ச்சினார். 1 2 3 4 போலீஸ்காரங்க, அப்புறம் சீதை கிழவி. அந்த கிழட்டு மூஞ்சியில ஒரு அமத்தலான சிரிப்பு. ஒரு போலீஸ்காரன் பிடியில வெள்ளைக்கார டிக்விடிங்டன். அவன் பக்கத்துல ரசகுண்டு ஏதோ சாமர்த்தியமாகவோ அசட்டுத்தனமாகவோ கெஞ்சி கொண்டு டிவி சீரியலிலே முடிவு காட்சி மாதிரி ஏன் எல்லாரும் ஒன்னா கூடி அணை கட்டினாப்புல நிக்கிறாங்க? என்னாச்சு உங்களுக்கெல்லாம்? அருள்வாக்கு கேட்க வர்றதுக்கு நேரம் காலம் இல்லையா? அருள்வாக்கு சொல்றவன் மனுஷனா மாடா என்று எரிந்து விழுந்தார் அப்புசாமி. இன்ஸ்பெக்டர் பேர்வழி மீசையை ஒதுக்கி கொண்டு, சாமியார், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட், சாரி என்று அவரிடம் வந்தார். அடுத்த கணம், மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், 1 மொமெண்ட் ப்ளீஸ் என்ற சீதா பாட்டியின் குரல் அவருக்கு பிரேக் போட்டது. மதிப்புக்குரிய எங்கள் சுவாமிஜியை நீங்கள் அரெஸ்ட் செய்யும் காரணத்தை ஆசிரமவாசிகளாகிய நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த ஃபாரினரின் கையில் உள்ள பெட்டியை திறந்தாலே சங்கதி பூரா தெரிந்துவிடும் என்றார் எகத்தாளமாக இன்ஸ்பெக்டர். ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர், ஒரு ஹோலி பர்சனை, காட்மேனை அவருடைய டிசைபிள்ஸ் எதிரில் ஹியூமிலியேட் பண்றது சரியில்லை. ப்ளீஸ், உங்க சோதனைகளை உடனே செஞ்சு முடியுங்க. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டா எங்கள் சுவாமிஜிய இதோ இந்த சவுக்கால 100 அடி அடியுங்க. மகிழ்ச்சியோடு ஹி வில் ரிசீவ் என்றாள் சீதா பாட்டி. அடியே கிழவி, தயாராக ஒரு சவுக்கு வேற கொண்டு வந்திருக்கியாடி. அடியே பாவி, நீ நல்லா இருப்பியா என்று துடித்தார் அப்புசாமி. அடை ரசம், போயிட்டோம்டா மோசம். நம்ம சமாச்சாரம் எப்படியோ லீக் ஆயிட்டுதுடா. தாத்தா, நம்மன்னு என்ன ஏன் சேர்த்துக்கிறீங்க என்றான் ரசகுண்டு. நான் வெறுமே இந்த மலையில சுண்டக்கா பொறுக்க வந்தவன் என்று கலன்று கொள்ள பார்த்தான் ரசம். டிக்விடிங்டன், வாட் டு யூ வாண்ட் மிஸ்டர் ஆபீசர் என்றான் கெத்தாக. அவன் கையில் இருந்த பெட்டியை வெடுக்கென்று பறித்தார் இன்ஸ்பெக்டர். பறித்த வேகத்தில் பெட்டி திறந்து கொண்டு தரையெங்கும் உருண்டைகள். கஞ்சா உருண்டைங்க ஐயா, கஞ்சா உருண்டைங்க. புரியுதா மேடம்? ஏன் உங்க சாமிஜிய அரெஸ்ட் பண்ணினேன்னு? இங்க நடக்கிறது கஞ்சா வியாபாரம். இது போலி ஆசிரமம். எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர் என்றாள் சீதா பாட்டி.
இதெல்லாம் கஞ்சா உருண்டைகள்னு ஹூ டோல்ட் யூ? மிஸ்இன்ஃபர்மேஷன். அதை நம்பி உங்களுக்கு ஒரு அன்னெசரி ரைட் இந்த நைட்ல. மேடம், கைப்புண்ணுக்கு கண்ணாடி கேட்குறீங்களே, இதெல்லாம் கஞ்சா உருண்டை இல்லாம வேற என்ன? எக்ஸாமின் யுவர் செல்ஃப் ஆஃபீஸர். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு நீங்க காரியம் செய்தீங்கன்னு மேலிடத்துல உங்களுக்கு பெயர் வந்துடக்கூடாது இல்லையா? உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி மேடம் என்று கடுப்பாக சொல்லிவிட்டு கீழே குனிந்து 2 உருண்டைகளை எடுத்து கையில் வைத்து பச்சக் என்று அடித்தார். உருண்டைகள் நொறுங்கவில்லை. 2 சுண்டைக்காய்கள் தான் நசுங்கின. மிஸ்டர் ஆபீசர், பிரத்யேக சுண்டைக்காய் வத்தலுக்காக, எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்காக காய வைத்த சுண்டைக்காய் வத்தல்கள் இவை. எந்த லேபரட்டரியில் வேண்டுமானாலும் கொடுத்து எக்ஸாமின் செய்து கொள்ளுங்கள். இன்ஸ்பெக்டர் மட்டுமல்ல, அப்புசாமியும் ரசகுண்டுவும் கூட. சீதா பாட்டியின் முகத்தில் மர்ம புன்னகை, மோனோலிசா புன்னகை மாதிரி. எதை நினைத்து அந்த புன்னகை? இரவோடு இரவாக எண்ணெய் தூக்கின் உதவியோடு கஞ்சா உருண்டைகளுக்கு பதில் பெட்டியில் சுண்டைக்காய் வத்தலை நிரப்பிய தனது புத்திசாலித்தனத்தை விட தனக்கு உதவிய எண்ணெய் தூக்கின் யோசனையே அவளை புன்னகைக்க வைத்து கொண்டிருந்தது. ஆசிரமத்துக்கு அடுத்த தலைவராக நீ ஆக வேண்டும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு கஞ்சா உருண்டைகள் விவகாரத்தை நீ சாமர்த்தியமாக மாற்ற வேண்டும் என்று எண்ணெய் தூக்கை கேட்டுக்கொண்டாள். ஆசிரம ஆசை யாரை விட்டது? எண்ணெய் தூக்கு உடனடியாக செயல்பட்டான். கஞ்சா உருண்டைகளுக்கு பதில் சுண்டைக்காய் வத்தல் வைக்கப்பட்டு விட்டது. அடுத்த அரை மணி நேரம் ஆசிரமத்தை போலீஸ் தீவிர சோதனை செய்துவிட்டு முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு வெளியேறியது. சீதே, சீதே, நான் நிரபராதி, நிரபராதி. அப்புசாமி குதூகலித்தார். தாத்தா, எப்படி தாத்தா கஞ்சா உருண்டையெல்லாம் சுண்டக்கா வத்தலாச்சு? சுண்டக்கா மலைசாமியின் சக்தியே சக்தி. ரசகுண்டு வியந்தான். யங் மேன், டிக்விடிங்டன் அதட்டும் குரலில் ரசகுண்டுவின் உற்சாகத்தை நிறுத்தினான். நம்ம எல்லாம் காப்பாற்றிய தெய்வம் இதோ இந்த மேடம் தான். போலீஸ் ரெய்டு வரப்போறத தெரிஞ்சுக்கிட்டு என் பெட்டியில இருந்த ஒரிஜினல் உருண்டைகளை மலையில கொட்டிட்டு சுண்டக்காவத்துல நிரப்பி வச்சாங்க. தெய்வம் மானிஷ் ரூபனே என்ற உங்கள் ப்ராவர்புக்கு சரியான மீனிங் தெரிந்து கொண்டேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் மேடம். உங்களுக்கு பெரிய கிஃப்டாக நான் தர விரும்புகிறேன். சீதா பாட்டி அடக்கமாக மறுத்தாள். நீங்கள் இனிமேல் இந்த நார்கோட்டிக் பிசினஸை எங்கேயும் பர்டிகுலராக ஆசிரமங்களில் செய்யாதிருங்கள். அதுவே நான் உங்களிடம் எதிர்பார்க்கும் கிஃப்ட். அப்புசாமியையும் ரசகுண்டுவையும் கையோடு வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டாள் சீதா பாட்டி. அவசரமாக ஒரு பிரஸ் மீட் மறுதினமே ஏற்பாடு செய்து விட்டாள். ஹோட்டல்காரர் மீது அபாண்ட பழி நீங்கியது. மாண்ட சப்ளையர் மீண்டார். பாமு கழக தலைவி சீதா பாட்டியின் சாகச செயல் என்று 4 காலத்துக்கு சுவையான செய்தியும் சீதா பாட்டியை கமிஷனர் பாராட்டி கைகுலுக்கும் படமும் பத்திரிகைகளில் வெளிவந்தன. அடியே கிழவி, எந்த ரூட்ல போனாலும் நீயே பேர் தட்டிக்கிற. சரி சரி, ராத்திரிக்கு சப்பாத்தி குருமா தானே என்றார் அப்புசாமி. சாரி சார், உங்களால் எனக்கு ஏகப்பட்ட செலவு. அதை எப்படி காம்பன்சேட் பண்ணுவதுன்னு யோசனை பண்ணினேன். அதனால அந்த பாஸ்கெட்ல நிறைய ஆப்பிள் இருக்கே, அதுவா? நோ, அது என் கழக கண்மணிகளுக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு பாஸ்கெட் இருக்கு, உங்க மலையில பறிச்சது. உங்களுக்கு வேணுங்கிற அளவு அதை தின்னுட்டு தூங்குங்க. அடியே கிராதகி, சுண்டக்காய மனுஷன் திம்பானா? கத்தினார் அப்புசாமி. நீங்க மனுஷன் இல்லையே, சித்தர். சுண்டைக்காய் மலை சித்தராச்சே. சீதா பாட்டி ஆப்பிள் கூடையை பத்திரமாக ஆளுயர ஃப்ரிட்ஜில் வைத்து நறுக்கு என்று பூட்டினாள். அப்புசாமியின் அருகில் இருந்த சுண்டைக்காய் கூடை அவரை பார்த்து சிரித்தது. எத்தனையோ சித்தரப்பா இந்த நாட்டில், சுண்டைக்காய் சித்தரும் அதில் ஒருத்தரப்பா. முற்றும்.